Hello, guys. First of all, good evening, guys. Good evening, everyone. So, I hope you guys are doing well and being safe. So, 8 10 வர வேண்டிய ஆட்கள் இப்போதைக்கு வந்திருக்குன்னு நம்புறேன். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் ஒர்க் ஷாப் லெவல் 3, அதாவது மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்போட முதலாவது நாள் இன்றைக்கு. ஸோ இன்றைக்கு 30ஆம் தேதி தொடங்கி நான் வார திங்கள் செவ்வாயோட முடிக்கிறதா இருக்கேன். ஸோ 7 to 10 days இந்த ஒர்க் ஷாப் போகும். ரைட். ஸோ அப்போ கன்செப்ட் என்ன சொன்னால், இதில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆல்ரெடி ஊக்கஸ் அகாடமியில் ஏதோ ஒரு கோர்ஸில் இருந்தாக்கள் தான். ஸ்டெக்காக இருக்கட்டும், அல்லது இன்டர்ன்ஸில் இருந்த ஆக்களாக இருக்கட்டும், அல்லது ஹெச்என்டியில் இருந்த ஆக்களாக இருக்கட்டும், அல்லது டிப்ளமாவில் இருந்த ஆக்களாக இருக்கட்டும், அல்லது பிசிஎஸ்ல இருந்த ஆக்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் வர விரும்பி ஊக்கஸுக்குள்ளே வந்து இப்போ இந்த ஒர்க் ஷாப்புக்குள்ளே வந்தாக்களாக தான் இருப்பீங்க. ரைட். ஸோ அதனால தேர் இஸ் நோ நீட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ஒரு புது இன்ட்ரடக்ஷன் ஊக்கஸ் அகாடமி, ஊக்கஸ் டுவர்ஸ் ஊக்கஸ் டெக்னாலஜிஸை பற்றி சொல்லணும்ன்ற அவசியம் இல்லைன்னு நம்புறேன். பட் காமனாக சொல்லக்கூடிய விஷயம், ஸோ இந்த ஊக்கஸ் அகாடமியில் நீங்கள் இன்றையிலிருந்து வரப்போகிற ஒரு 1 வீக்குக்கு பார்க்க போகிற டெவலப்மெண்ட் ஃபுல்லாகவே ஊக்கஸ் டெக்னாலஜிஸுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஒரு இன்டர்னாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன விஷயம் தேவையோ அதை அங்கேருந்து டெரைவ் பண்ணி எடுத்து நாங்கள் ஊக்கஸ் அகாடமியில் ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுற பேரில் நான் இதை கோர்ஸாக எடுக்கிறேன். ஸோ இதில் விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த வரப்போகிற இந்த 7 நாளைக்கு நாங்கள் படிக்க போகிற மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்ன்ற இந்த ஒர்க் ஷாப்பில் நமக்கு புரிய வேண்டிய முதலாவது விஷயம் என்ன என்று சொன்னால், நமக்கு இந்த ரியாக்ட் நேட்டிவ் என்ற ஒரு டெக்னாலஜி ஸ்டெக்கை வச்சு தான் நாம் இந்த டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் செய்ய போகிறோம். ரைட். ஸோ அதுக்கு அமைவாக தான் நம்மளோட இந்த கோர்ஸ் கன்செப்ட் இதுகளெல்லாம் இருக்க போது. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு நாளும் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இந்த கன்செப்ட் நடக்கும். 1 hour ஷெடியூலாக தான் நடக்கும். நான் இதை லெவல் 3 அண்ட் லெவல் 4 பிரிச்சிருக்கேன். லெவல் 3 என்றது இன்ட்ரடக்ஷன், கம்போனன்ட்ஸ், தென் லோக்கல் ஸ்டோரேஜ், அசிங்க்ரோனஸ் கன்செப்டுகள்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் வரும். தென் லெவல் 4ல மொபைல் ஆப் இன்டர்ஃபேஸ் கன்செப்ட்ஸ், கொஞ்சம் என்ஹான்ஸ்டான யூஐ கம்போனன்ட்ஸ், தென் அதுக்கு பிறகு ஃபயர் பேஸ் பேக் அண்ட் டேட்டா பேஸோட சேர்த்து. ஸோ இதுதான் லெவல் 3 லெவல் 4. சில பேர் லெவல் 3க்கு மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, சில பேர் லெவல் 3 அண்ட் லெவல் 4க்கு ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஸோ அது ஆல்ரெடி சொன்னதான், லெவல் 3 என்று சொன்னால் தனியாக 2500, நான் லெவல் 4ம் சேர்த்துன்னு சொன்னால் 4500. சில பேர் மேர்ன் ஸ்டாக் பேக்கேஜ்ல இருந்து வந்திருப்பீங்க, அப்போ அவைக்கு ஆல்மோஸ்ட் இது ஃப்ரீயாக அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். ரைட். ஸோ இதுதான் இந்த கோர்ஸுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷனாக நான் சொல்லக்கூடிய விஷயம் நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸ்க்ரீன் இஸ் விசிபிள் நினைக்கிறேன், அண்ட் ஆடியோ ஓகே, ரெக்கார்டிங் ஓகே நினைக்கிறேன். நாம என்னுடைய சாப்டருக்குள்ள வந்துடலாம். முதல் விஷயம் வந்து நான் இன்ட்ரடக்ஷன் எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு சொல்லி தொடங்கி என்வரான்மெண்ட் செட்டப் எல்லாத்தையும் கதைச்சு முடிச்சிடலாம். தென் அதுக்கு பிறகு 1 by 1 நாம் என்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் கைக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குட் ஈவினிங் தஸ்னீம். எஸ். ஓகே, ரைட். அப்போ மிச்ச விஷயங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ஆமாம், கணக்கு பேர் கேட்ட கேள்வி தான். அது வளமையான விஷயம் தான். ஏன்னா ஒர்க் ஷாப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த மாதிரி லிஸ்ட் வந்து 50 சொச்ச பேர். ரைட். ரெஜிஸ்டர் பண்ணினது மொத்தம். அப்போ அதில் சரி பாதி தான் வரும் அப்படின்றத வளமை. ரைட். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ரைட். ஸோ அதன்படி 20 கிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரி. ஏதோ ரைட் சம்திங் லைக் அது இட்ஸ் அப் டு த பீப்புள். ரைட். ஸோ அது அவங்களை பொறுத்து இருக்கு. பட் வீடியோஸை பார்க்குறாக்களும் சரி, என்ன சரி, 7 நாளுக்கு பிறகு ஒரு சின்ன மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று நீங்கள் செய்து காட்ட வேண்டியது, அல்லது வளம் மாதிரி எக்ஸாம் மட்டும் செய்ய வேண்டியது. அதுக்கு பிறகு சில பேர் லெவல் 2ல இருந்து வந்தாக்கள் இருக்கீங்க. அப்போ லெவல் 2 லெவல் 3 சேர்த்து தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் ஆகும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணப்படும். ரைட். முதலாவது விஷயம். ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னு சொன்னால், கணக்கு பேர் ஐ நோ தட் டைம் இது உண்மையில போன வருஷம் ரெஜிஸ்டர் பண்ண கோர்ஸ் லெவல் 2ஓட சேர்த்து. லெவல் 2 முடிஞ்சிருச்சா, நான் லெவல் 3 என்றது பெண்டிங்ல இருந்து இப்போ தான் வந்திருக்கு. ஸோ ரியலி சாரி ஃபார் த டிலே. ரைட். என்ன செய்ய. ரைட். ஓகே. ஸோ கன்செப்டுக்குள்ள வருவோம். ஸோ ஜஸ்ட் முதல் விஷயத்த சொல்லிடுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னுடைய ப்ரெசன்டேஷன் ஃபைல. ரைட். ஸோ அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னாடாப்பா, நாம இன்றையிலிருந்து பார்க்க போகிற விஷயத்த நீங்கள் உங்களுடைய மிஷினில் உங்களுடைய லேப்பில் செய்து பார்க்காமல ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்து விளங்கிட்டு ஓகே அப்படின்னு நினைச்சு கொள்றதால இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. உண்மையிலேயே இந்த ஒர்க் ஷாப் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்கான ஒர்க் ஷாப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்கன்னு சொன்னா, கட்டாயம் கிளாஸஸ் அட்டன் பண்ண பாருங்க. அப்படி இல்லாட்டி வீடியோஸ் ஃபுல்லா அந்தன்றைக்கே பார்த்து அப்டேட் பண்ணிட்டு அதை செய்து பார்த்துட்டு அதை மாதிரி வேற என்ன செய்யலான்றதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். சரியா? இதை முதலே சொல்லி. ரைட். ஸோ இந்த 7 நாள் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணா நீங்க ஒரு பெரிய டெவலப்பர் ஆவீங்க அப்படின்னு இல்லை. யூ வில் கெட் சம் ஐடியா, you will get the fundamentals, you will get the confidence to start the project. That is the thing actually. சரியா? தென் லெவல் 4ஓட உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல்லா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் மொபைல் ஆப்ல. சரி, விஷயத்துக்கு வருவோம். ரைட். அப்ப கன்செப்ட் என்னன்னு சொன்னா, நாம இப்ப இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போற எங்களுடைய ஒர்க் ஷாப் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும். ஸோ ஒர்க் ஷாப் வரும்போது பட்ச் 1 தான் லாஸ்ட் 1 இயர்ல நாங்க பிளான் பண்ண விஷயம். ஸோ பிளான் பண்ணி நாங்க கொண்டு போயிட்டு இருக்கிற விஷயம் ஒர்க் ஷாப் பட்ச் 1க்குரியது.
ஸோ பட்ச் ஒன்னுக்கு மொத்தம் 7 ஒர்க் ஷாப்னு நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 7 ஒர்க் ஷாப்ஸ், 7 லெவல்ஸ் ஆக்சுவலி. இந்த 7 லெவலை கம்ப்ளீட் பண்றவரால் உண்மையிலேயே ப்ராப்பரான ஒரு டெவலப்பரா மாற முடியும் அப்படின்றத எங்களுடைய ஒரு கன்செப்ட், ரைட்? ஸோ அதன்படி பார்த்தோம்னு சொன்னா, ரைட், லெவல் 4 இப்போ இதை தொடர்ந்து போகும் தஸ்னி, இதை தொடர்ந்து அடுத்த மந்தே லெவல் 4 போகும். ஏன்னா டைம் கேப் விட்டா பிரச்சனை இல்லையா? ஸோ அதனால லெவல் 4 அதை இதை தொடர்ந்து அப்படியே போகும், ரைட்? ஆல்மோஸ்ட் இப்போ ஏப்ரல் என்று சொன்னா, இந்த ஏப்ரல் இப்போ நடக்குதுன்னு சொன்னா மே மாசத்துக்குள்ள திருப்பி லெவல் 4 நடந்துடும், ரைட்? அப்ப மொத்தமா 7 லெவல்ஸ். இந்த 7 லெவல்ஸ்ல விஷயம் என்னன்னு சொன்னாடாப்பா, உங்களுக்கு புரிய வேண்டிய கன்செப்ட். முதலாவது லெவல் அது அட்டன் பண்ணாக்களுக்கு தெரியும், லெவல் 1 அண்ட் லெவல் 2. அது நாங்க போனஸாக அட்மினாக்கள் டிசைட் பண்ணி என்ன செஞ்சோம்னா பப்ளிக்கா விட்டுருக்கோம். அது லெவல் 1 லெவல் 2வும் எதுக்காகன்னு சொன்னா, வெப் அப்ளிகேஷன் செய்யறது. எதுல? பேசிக்கான வெப் அப்ளிகேஷன். எப்படி? HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பூட் ஸ்டெப், இந்த ஃப்ரண்ட் எண்டோட, ரைட், இந்த ஃப்ரண்ட் எண்டோட நாம வந்து பேக்எண்ட், என்ன பேக்எண்ட்? PHP, டேட்டாபேஸ் வந்து MySQL. இந்த ஏரியாவை விளங்கப்படுத்தி இப்ப செய்து ப்ராஜெக்ட் ஆகி எக்ஸாம் எழுதி முடிச்சினாங்க. இதுதான் முடிஞ்சிருக்கு. இப்ப நாம பார்க்க போற விஷயம் என்னன்னு சொன்னா, லெவல் 3 தென் லெவல் 4. ஸோ லெவல் 3 அண்ட் லெவல் 4ல வந்து உங்களுக்கு லைக் இது ஒரு இன்ட்ரடக்ஷன் கன்செப்ட். லோக்கல் ஸ்டோரேஜ் கரெக்ட் ஒன்று செய்வோம். இது பேசிக்கான ஒரு ஆப். எப்படி ஆப்பை டெவலப் பண்றது, எப்படி அதை லான்ச் பண்றது, இந்த கன்செப்ட்லாம் ஐடியாக்கள் எல்லாத்தையும் தருவோம். தென் லெவல் 4க்குள்ள உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஆப் எப்படி இருக்கு, லைக் ஒரு இண்டஸ்ட்ரி லெவல்ல ஒரு ஆப் வந்து எந்த அளவுக்கு இருக்கு, லைக் ஃபயர் பேஸ் கனெக்ட் பண்ணி ஒரு நார்மலா ஒரு லைவ் கன்செப்டுகள் லான்ச்சிங் எல்லாமே இங்க கொண்டு வருவோம், ரைட்? 2 லெவல்ஸும் கவர் பண்ண போற டெக்னாலஜி இங்க ரியாக்ட் நேட்டிவ். ஆக்சுவலி நான் ஃபிளட்டர் நினைக்கலாம்னு, நான் எங்களோட ஃபோக்கஸ் டெக்னாலஜிஸ் ஃபுல்லா ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரதால நாங்க இப்ப ஒரேடியா இப்ப இது ரியாக்ட் நேட்டிவே கொண்டு வந்துடும். ரியாக்ட் நேட்டிவ் தான் இட்ஸ் ஈஸி டு, என்ன சொல்றது, பிகினர்ஸுக்கு நல்ல ஃபிளெக்சிபிளான லாங்குவேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் ரியாக்ட் நேட்டிவ் தான். ஸோ ரியாக்ட் நேட்டிவ்லேயே கொண்டு போகிறோம், ரைட்? ஸோ இது உண்டு. அடுத்த விஷயம் லெவல் 5 அண்ட் 6. ஸோ லெவல் 5 அண்ட் 6ல தான் நாம உங்களுக்கு சொன்ன மாதிரி லைக் ஏதாவது ஒரு வெப் அப்ளிகேஷனோட அட்வான்ஸ் லெவல் போகும். வெப் அப்ளிகேஷனோட அட்வான்ஸ் லெவல்ன்றது தட் அது மேனா இருக்கலாம், அல்லது மீனா இருக்கலாம், அல்லது மேம்னா இருக்கலாம், அல்லது ஆங்குலர் பிளஸ் ஸ்ப்ரிங் பூட்டா இருக்கலாம். ஏதோ ஒரு சம்திங். அது லெவல் 5 அண்ட் 6. இந்த விஷயத்தை முடிச்ச ஒரு ஆளுக்கு கடைசியா லெவல் 7 என்ற ஒர்க் ஷாப் எதுன்னு சொன்னா டெவாப்ஸ், டெவலப்மெண்ட் அண்ட் ஆபரேஷன்ஸ். இந்த ரெப்போசிட்டரி மேனேஜ்மெண்ட், CI/CD பைப்லைன்ஸ், தென் அதுக்கு பிறகு டெப்ளாய்மெண்ட் கன்செப்டுகள், ஹோஸ்டிங்குகள், லைக் அதுக்கு இப்படி எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த. ஸோ இப்போ ஒரு பேசிக்கா ஒரு ஒர்க் ஷாப்ஸ் இப்படி தான் பேசணும். எல்லா ஒர்க் ஷாப்ஸும் நான் சொன்ன மாதிரி அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து 7th லெவல் வரைக்குமே ஒவ்வொரு லெவலும் 2500 தான் இருக்கும். எல்லாத்தையும் அந்த இப்படி பியாரா படிக்கும்போது 4700 கிட்ட வரும். அப்படித்தான் ஒவ்வொரு லெவல்ஸும் வரும், ரைட்? இதுதான் விஷயம். பட் ஒரு மேர்ன் ஸ்டாக் டெவலப்மெண்டா செய்யற ஆக்களுக்கு அப்ப என்ன இது வேற அது வேறன்னா, ஆமா இது ஒரு ஒர்க் ஷாப், இட்ஸ் ரேபிட் கோர்ஸ். இந்த ஒர்க் ஷாப் இங்க நீங்க மேர்ன் தனியா ஒரு கோர்ஸ் படிப்பீங்க. கிட்டத்தட்ட நாங்க 70K போனதை ஹாஃப் பேமெண்ட் கொடுத்து 30-35க்கு நாங்க செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கன்செப்ட் கோர்ஸ்ல வந்து எல்லாம் டீப்பா போகும். பட் என்ன ஆக்சுவலி இதை செலக்ட் பண்ணி ஒரு HNDயோட படிக்கிற ஒரு ஆக்களுக்கு நாங்க என்ன செஞ்சோம்னா ஒர்க் ஷாப் எல்லாத்தையும் ஃப்ரீ ஆகிக்கணும். லைக் இப்போதைக்கு இப்போ லெவல் 3 ஃப்ரீ. ஸோ அதை மாதிரி லைக் இப்போ பேசிக்கான கன்செப்டுகள் இந்த மாதிரி ஒரு விஷயம். அது யாருக்கு மட்டும் சொன்னா இந்த கவர்மெண்ட்ல HND படிக்கிறார்களுக்கு மட்டும் ஒரு போனஸ் கொடுப்பட்டது, அதை சொல்றேன், ரைட்? இந்த வகையில தான் நாம இதுக்குள்ள வந்திருக்கோம், ரைட்? இப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ எங்களுடைய விஷயத்துக்கு வரும். ஸோ லெவல் 3 ஒர்க் ஷாப் தான் இப்ப இந்தியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போற விஷயம். ஸோ இந்த லெவல் 3 ஒர்க் ஷாப் பண்றது ரியாக்ட் நேட்டிவ் என்ற லாங்குவேஜ் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நாம ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் செய்ய போறோம். இன்றைக்கு 30ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, மார்ச் மாசம். இதுல இருந்து கிட்டத்தட்ட 6ஆம் தேதி நினைக்கிறேன். ஸோ 6ஆம் தேதி ஏப்ரல் வரைக்கும் இந்த ஒர்க் ஷாப் போகும். ஆல்மோஸ்ட் ஒரு 7 or 8 days வரும், ரைட்? ஸோ இந்த லெவல் 3 ஒர்க் ஷாப்ல நாம யூஸ் பண்ண போற இந்த ரியாக்ட் நேட்டிவ் லாங்குவேஜுக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா முன்னுக்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கும்னு சொன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி லெவல் 1 லெவல் 2 விஷயங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நாங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் சேனல்ல, சரி, படிப்பிச்சிருக்கோம்.
உங்களுக்கு தேவைன்னா நீங்க அதுகளை ஒருக்கா பார்த்து வச்சுக்கொள்ளலாம். ஏனென்றால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டை சும்மா பார்த்து வைக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒன்று. இல்லாட்டி கொஞ்சம் டைம் எடுக்கும், ரைட்? அதுதான் விஷயம். எதுக்கு அது எனக்கு இதை ரியாக்ட் நேட்டிவ்னா நாம படிக்க போற எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் பேஸ்டு டெக்னாலஜிஸ் தான். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். இல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை, அது விடுங்க, ஒரு இஷ்யூம் இல்லை. சரியா, ஒரு இஷ்யூம் இல்லை, ரைட்? ஓகே. ரியாக்ட் நேட்டிவ் என்ற கான்செப்ட்ல லெவல் 3ல நாம செய்ய போற இந்த ஒர்க் ஷாப் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு நமக்கு இனி அப்ப நாம இந்த கோர்ஸுக்குள்ள வர போறோம்னா அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ் எப்படிப்பட்டது, என்னென்ன கண்டென்ட் வச்சிருக்கும்ன்றது உங்களுக்கு புரியணும். சரியா, ரைட்? அதான் முதல் சொல்லிடுறேன். அப்ப நாம படிக்க போற இந்த கோர்ஸ் இதோட சிலபஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ ஒர்க் ஷாப் லெவல் 3 ரியாக்ட் நேட்டிவ் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், இதோட சிலபஸ் என்ன? ஆக்சுவலி இந்த கோர்ஸோட சிலபஸ் எப்படி வரும்னு சொன்னா, முதலாவது விஷயம் உங்களுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டிய கான்செப்டுகள்ல இருந்து நான் சொல்றது இருந்தா, இனிஷியலி உங்களுக்கு மெயினா நான் இதுல ஃபோக்கஸ் பண்ற விஷயம், முதலாவது கான்செப்ட் என்விரான்மெண்ட் செட்டப். ஒரு ஆப்பை டெவலப் பண்ண போற நீங்க, ஒரு மொபைல் ஆப்பை டெவலப் பண்ண போற நீங்க, அதுக்கான என்விரான்மெண்ட் செட்டப்பை உங்களோட பிசியில், உங்களோட மிஷினில், உங்களோட லேப்டாப்ல, உங்களோட ஒர்க் ஸ்டேஷன்ல நீங்க செய்து கொள்ளக்கூடியதா இருக்கணும். ஸோ அப்போ என்விரான்மெண்ட் செட்டப் ரொம்ப முக்கியம். இதைத்தான் ஃபர்ஸ்டா நாம பார்ப்போம். தென் ரெண்டாவது விஷயம், ஒரு சிம்பிள் ஆப் உண்டு. லைக் ஒரு ஒரு யூஐ, தென் அதுக்குள்ள லைக் ஒரு ஒரு டெக்ஸ்ட், ஒரு பட்டன், லைக் அப்படி போட்டு தென் அதை எப்படி ரன் பண்றது, எப்படி அதை வியூ பண்ண போறோம். ஸோ வியூ பண்ணும்போது மூன்று விதமா வியூ பண்ணலாம். முதலாவது எக்ஸ்பவுண்ட் ஒரு விஷயம் சொல்லுவோம், அப்படின்னா என்ன. ரெண்டாவது விஷயம் எங்களோட ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்ல ரன் பண்ணலாம், அப்படின்னா என்ன. மூன்றாவது விஷயம் எங்களுடைய ப்ரௌசர்லயே ரன் பண்ணி பார்க்கலாம், அது எப்படி. ஸோ இந்த விஷயங்களை பார்ப்போம், ரைட்? இது ரெண்டாவது டாபிக். மூன்றாவது விஷயம் இதை மாதிரி நீ கணக்கு விஷயங்கள் செய்யும், என்னென்ன ஆப்பரேஷன்ஸோட சேர்த்த ஆப்புகள், லைக் அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸா இருக்கட்டும், லாஜிக்கல் ஆப்பரேஷன்ஸா இருக்கட்டும், செய்யக்கூடிய ஒரு ஆப்புகள் லைக் கால்குலேட்டர்ஸ், பிஎம்ஏ கால்குலேட்டர்ஸ், மேபி லைக் ஏதாவது ஒரு ஏஜ் கால்குலேட்டர், டிசைடு, அப்படி ஏதாவது கவுண்டர் ஆப்ஸுகள், இதுகள். தென் நாலாவது விஷயம் நாம செய்ய வேண்டியது, நாலாவது விஷயம் நம்மளோட கன்செப்டுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள் சொன்னா, மேபி லைக் ஒரு யூஐ கம்போனன்ட்ஸ், அதோட கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகுது. லைக் இமேஜ், டெக்ஸ்ட், பட்டன், லிஸ்ட், இப்படின்ற விஷயங்கள் யூஐ கம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கு ஒரு மொபைல் ஆப்ல அப்படின்றதோட ஃபெமிலியர் ஆகுறது. லைக் அது லிஸ்ட்னு சொல்லுவாங்க, கம்போனன்ட்ஸ் என்னென்ன விஷயங்களோ அதெல்லாத்தையும் நாம சொல்லுவோம், ரைட்? அதுக்கு பிறகு நாம யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட், இப்படியான விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. ஹூக்ஸ், லைக் அதுகளை நாம கதை பண்ணல, ரைட்? அதுக்கு பிறகு நாம ஏபிஐ ஃபெச் பண்றது, ஏபிஐ ஃபெச் பண்றதுன்னு சொல்லுவோம். ஏபிஐ ஃபெச் நம்ம கதை போகும்போது ஏபிஐ என்னன்னா, வேற ஏதோ ஒரு ஆப் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயிலை ப்ரொவைட் பண்ணுது, நியூஸ் அல்லது ஏதாவது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட், அதுகளை உங்களோட ஆப்போட இப்படி கனெக்ட் பண்ணி டீட்டெயிலாக அதை வியூ பண்ண வைக்கிறது, இதுகள், ரைட்? ஸோ இது ஒரு விஷயம், ரைட்? அடுத்த கான்செப்ட் பேசிக்கானது உங்களுக்கு ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ். லோக்கல் ஸ்டோரேஜ் ஆப் உண்டு, அதாவது உங்களோட இப்போ ஆப்போ ஒரு முறை ஓப்பன் பண்ணா அழிஞ்சழிஞ்சு வந்தா என்ன பிரயோஜனம், உங்களோட போனுக்குள்ளேயே ஸ்டோர் ஆகிருக்கணும் டேட்டா, என்ன. ஸோ அந்த மாதிரி ஒரு லோக்கல் ஸ்டோரேஜ், மேபி லைக் ஒரு ஏதாவது ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ரெக்கர், ஏதோ ஒரு இதோட உங்களுடைய இந்த ஒர்க் ஷாப் லெவல் 3 முடியும். ஸோ லெவல் 3 முடியும். பேசிக்கான கான்செப்ட் இதுதான். இப்போ இந்த 7 தான் நான் பிளான் பண்ணிக்கிறது. இதுக்கு பிறகு உங்களுக்கு லெவல் 4 என்ன அப்படின்றதே சொல்லிடுறேன். லெவல் 4 ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபயர் பேஸ் கன்செப்ட், அது சம்பந்தமான கிரட் அப்ளிகேஷன்ஸ், ஒரு ஃபுல் அப்ளிகேஷன்ஸ் எப்படி வரும், ஃபயர் பேஸ் கிரட் என்ன, தென் ஒரு மினி ப்ராஜெக்ட், இது கொஞ்சம் ஹெவியா போகும், ரைட்? ஸோ இதுதான் இந்த ஒர்க் ஷாப்புக்கான சிலபஸ். இதன்படி தான் நாம வந்து என்ன செய்வோம், ஒரு ஒரு கான்செப்டை நாம எப்படி உருவாக்க போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இதன்படி தான் எங்களோட கான்செப்டல் போகுது, ரைட்? இது முதல் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதன்படி தான் நாம எங்களோட மொபைல் ஆப் இப்போ டெவலப் பண்றது அப்படி அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இன் தட் வே, லைக் நாம் இன்றைக்கு பார்க்க போற முதலாவது ஸ்டெப், முதலாவது கான்செப்ட் என்னன்னு சொன்னா, லைக் என்னது முதலாவது கான்செப்ட் என்ன, என்விரான்மெண்ட் செட்டப். நீங்க என்னதான் எந்த கோடிங் அடிக்கிறதா இருந்தாலும், எந்த ஆப் டெவலப் பண்றதா இருந்தாலும், இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். என்விரான்மெண்ட் செட்டப் என்ன, எது என்னென்ன விஷயத்தை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும், முதலாவது விஷயம், ரைட்? அப்ப வளமையான விஷயம் தான். ஆல்ரெடி செட் தட் நீங்க ரியாக்ட் ஜேஎஸ்ஆ இருக்கட்டும் அல்லது ரியாக்ட் நேட்டிவா இருக்கட்டும், நோட் ஜேஎஸ்ஆ இருக்கட்டும், எக்ஸ்பிரஸா இருக்கட்டும்,
ரைட். ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்டெக்குகளை நீங்க எந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான மெயினான ஒரே ஒரு ஆள் நோட். ஸோ அப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ண வேண்டிய முதலாவது கன்செப்ட் நோட் ஜேஎஸ். நான் இப்போ காட்டுறேன். ரைட். ஸோ நோட் ஜேஎஸ் சொல்ல போனா அதோட லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வேர்ஷன், அதாவது லாங் டேர்ம் வேர்ஷன். அதைத்தான் நோட் ஜேஎஸ்ல எல்டிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நோட் ஜேஎஸ்ல ஒஃபிஷியல் சைட்ல இருந்து நோட் ஜேஎஸ்ல எல்டிஎஸ் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணணும் முதலாவது. ரைட். ஸோ முதலாவது விஷயம் இன்ஸ்டால் பண்றது. ரைட். ஐ வில் ஷோ இட் யூ. ரைட். ரெண்டாவது விஷயம் எக்ஸ்போன்ற ஒரு விஷயத்தை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அது ஆனால் இப்போ வர பேக்கேஜஸோட எக்ஸ்போன்ற ஒரு விஷயம் வருது. எக்ஸ்போண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ்போன்றது நாம ஒரு மொபைல் ஆப்பை டெவலப் பண்ண போறோம். ரியாக்ட் நேட்டிவ்ல ஒரு மொபைல் ஆப்பை டெவலப் பண்ண போறோம்னு சொன்னா உங்களுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு 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 ஏரியா, ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ரன்னிங் என்வாயர்மெண்ட் தான் எக்ஸ்போ. உங்களுடைய மொபைல் போன்ல பிளே ஸ்டோர்ல அல்லது ஆப் ஸ்டோர்ல நீங்க போய் எக்ஸ்போ கோ என்று சொல்லி தேடினீங்கடா, எக்ஸ்போ கோ என்று சொல்லி தேடினீங்கடா ஒரு ஆப் கிடைக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்தியால இருந்து உங்களோட போனில் எக்ஸ்போ கோன்ற ஆப்பை உங்களோட போனில் பிளே ஸ்டோர்ல ஆப் ஸ்டோரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அவர் என்னதுக்கு தேவைப்படுவான்னு சொன்னா உங்களோட போன்ல இருந்து அந்த எக்ஸ்போ கோவில் நீங்க செய்யற ஆப்பை ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ ரியல் அப்ளிகேஷனா எப்படி ரன் ஆகுறது உங்களோட போன்ல பார்க்க முடியும் உண்டு. ரைட். ஆனா நாம இந்த எக்ஸ்போ கோவை இப்போ இதுல செய்ய பதில நோட் ஜேஸ் நாம செஞ்சுட்டு எக்ஸ்போ கோவில் ரன் பண்ணலாம். அல்லது ரெண்டாவது நிமிஷம், இது ஆப்ஷனல், இதை சொல்லிடுறேன். இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எது? ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை நீங்க இன்ஸ்டால் பண்றது. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவை இன்ஸ்டால் பண்ணி அதுல ஏவிடி என்று சொல்லி ஒரு ஆள் இருக்கு, ஆண்ட்ராய்டு வர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர். நான் காட்டுறேன். இந்த ஏவிடி மேனேஜர்ல நீங்க ஏதாவது ஒரு மொபைலுக்குரிய ஒரு இன்டர்ஃபேஸை நீங்க என்ன செய்யலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆனா இது டைம் கூட எடுக்கும், லோட் ஆகும். சில டைம் உங்களோட கம்ப்யூட்டரால கேப்பபிளா இல்லை, கம்பேட்டபிளா இல்லாட்டி வேலை செய்ய டைம் எடுக்கும். அதனால நான் இது ரெக்கமெண்ட் பண்ணல. ஆனா இது ஓகே, ஆனா ரெக்கமெண்ட் பண்ணல. அதுக்கு இது ஓகே. உங்களோட போன்ல எக்ஸ்போ ஆப் எடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி ரன் பண்றது. இது ரெண்டையும் விட ஈஸியான வழிமுறை நான் ரெக்கமெண்ட் பண்றது. நீங்க லேப்ல ரன் பண்ணி பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரௌசர் ரன் பண்ணி பார்க்க, ஒரு ப்ரௌசர்ல நீங்க உங்களோட மொபைல் ஆப் எப்படி இருக்குன்றதை ரன் பண்ணி பார்த்துடலாம். 3 டே நாம கதைப்போம். சரி, அன்றைக்கு 3 டே கதைப்போம். ரைட். இப்படி 3 விதமா ரன் பண்ணலாம். அப்போ ஒன்று நோட் ஜேஎஸ், ரெண்டாவது எக்ஸ்போகோ அல்லது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அல்லது ப்ரௌசர். இந்த 3 ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணா காணும். 3 வேணும் மட்டும் சொல்லல, நான் தெளிவாக தான் சொல்றேன். ரைட். அப்ப நார்மலா நீங்க இந்த 2 விஷயத்தையும் முதல் இன்ஸ்டால் பண்ணிடணும். ரைட். ஸோ இது ரெண்டையும் முதல் இந்த 2 விஷயத்தையும் நம்ம கதைச்சிடும். அதுக்கு பிறகு பார்ப்போம். ரைட். ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் திஸ் ஃப்ரம். ரைட். ஸோ கன்செப்டுக்குள்ள வருவோம். ஸோ முதல் விஷயம் நீங்க என்ன செய்யணும், இன்ஸ்டால் பண்ண வேண்டிய விஷயம் நோட் ஜேஎஸ். ஸோ நோட் ஜேஎஸ் ஏரியாவுக்கு போங்க. ஸோ நோட் ஜேஎஸ்ல டவுன்லோடில் நோட் ஜேஎஸ் ஸ்டேபிள் வெர்ஷன் பாருங்க, இது இருக்குது 24. ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஸ்டாலர் எம்எஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இன்ஸ்டாலரை எம்எஸ்ஐ இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட். இது முதலாவது செயற்பாடு, நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றதுக்கு நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. சிஎம்டிக்கு வாங்க. சிஎம்டிக்கு வந்து நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். இப்ப நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பை டிஃபால்ட் அது நார்மலாவே எங்களுக்கு வெர்ஷனை காட்டணும். நோட், சரியா, நோட் ஹைஃபன் வி, நோட் ஹைஃபன் வி ன்னு சொல்லுது. அப்ப நோட் ஹைஃபன் வெர்ஷன் சொல்லுது. ஸோ நான் என்ன கொடுக்குறேன், ஸோ என்னுடைய வெர்ஷன் என்ன காட்டுது. ஸோ 22 என்னட்ட நோட் 22 இருக்கு. ஐ திங்க் இப்போ நோட் 24 வந்துட்டு. ரைட். லேட்டஸ்ட் வெர்ஷன். ரைட். அது ஓகே. அடுத்த விஷயம் நோட் பேக்கேஜ் மேனேஜர் என்பிஎம் ஹைஃபன் வெர்ஷன். ஸோ இந்த விஷயமும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓகே, எவ்வளோ செக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே டன். முதலாவது அப்போ உங்களுடைய நோட் வேலை செய்யுது என்ற அர்த்தம். இதோட நீங்க இன்னொரு விஷயமும் செய்யணும். அவருக்கு வந்து என்னன்னு சொன்னா, இப்போ நீங்க இன்ஸ்டால் பண்ற ஒரு நோட் ஜேஎஸ் கன்செப்டோட எக்ஸ்போன்ற அந்த பேக்கேஜும் வந்துருவேன், அதனால பிரச்சனை இல்லை. ரைட். அப்ப நீங்க ஒருக்கா செக் பண்ணி பார்த்துருங்க. அப்படி எக்ஸ்போ ஹைஃபன் வெர்ஷன் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருங்க. எக்ஸ்போ ஹைஃபன் வெர்ஷன் வந்துட்டு காட்டுதுன்னு சொன்னா ஒன்றும் செய்ய தேவையில்லை, பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஓகே ஃபைன், மூன்றும் செட்டப் ஆயிருச்சுன்னு அர்த்தம். எது? இந்த ஒரு நோட் ஜேஎஸ் டவுன்லோட் பண்ண பிறகு நீங்க சிஎம்டில போய் செக் பண்ணி பார்க்குற விஷயம். சரி, அவ்வளவுதான். ஒருவேளை எக்ஸ்போ வெர்ஷன் மட்டும் காட்டலைன்னு வைப்போம். காட்டலைன்னு சொன்னால் மட்டும் என்பிஎம் இன்ஸ்டால் ஹைஃபன் ஜி, அதாவது குளோபலா எல்லாத்துக்கும் வேலை செய்யற மாதிரி எக்ஸ்போவை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பீங்க. அப்ப என்பிஎம்
இன்ஸ்டால் -g எக்ஸ்போ இப்படின்னு கொடுப்பீங்க. எப்ப இந்த வெர்ஷன் காட்டல எரர் காட்டுதுன்னு சொன்னா மட்டும் இப்படி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி மூணும் காட்டுதானே இது தேவையில்லை. ரைட், இந்த மூண்டையும் கொடுத்து செக் பண்ணிட்டீங்கன்னா இப்ப உங்களுடைய முதலாவது செட்டப் சரி. எது முதலாவது செட்டப்? உங்களுடைய முதலாவது விஷயம் மட்டும் சரி. எங்களோட what is that called? எக்ஸ்போ வேர்ஷன் என்ற இந்த கான்செப்டோட சேர்த்து நோட் ஜேஎஸ் விஷயம் சரி. ரைட், ஸோ நோட் ஜேஎஸ் என்ற விஷயம் சரி. இப்போ கான்செப்ட் என்னன்னு சொன்னா இது இல்லை. அதுக்கு பிறகு வர இந்த அப்பை ரன் பண்றதுக்கான ஏரியா. ஸோ அப்போ என்னோட முதல் நோட் ஜேஎஸ் இப்போ இன்ஸ்டால் ஆயிட்டு, நோட் ஜேஎஸ்ல நோட் வெர்ஷன் சரி, என்பிஎம் வெர்ஷன் சரி, எக்ஸ்போ வெர்ஷனும் சரி, இவ்வளவு மூணு ரெடி ஆயிட்டு. ஒருவேளை உங்களுக்கு நோட் வெர்ஷனே காட்டலைன்னு வைப்போம். நோட் வெர்ஷனே காட்டலைன்னு வைப்போம். அதாவது சிஎம்டியில் போய் நோட் -v என்று அடிக்கும் போது அதுவே காட்டலைன்னு வைப்போம். அப்ப முதல் நீங்க அதை முதல் செட்டப் பண்ணணும். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. என்வாரன்மெண்ட் வேரியபிள் செட்டப். என்வாரன்மெண்ட் இதெல்லாம் காட்டலைன்னு சொன்னதை நான் எல்லாத்தையும் சொல்றேன். உங்களுக்கு காட்டினா அது பிரச்சனை இல்லை, காட்டாட்டி தான் இதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஸ்டார்ட்ல போய் எடிட் கொடுங்க. ஸோ இந்த எடிட் த சிஸ்டம் என்வாரன்மெண்ட் வேரியபிள் ஒரு விஷயம் வரும். எடிட் த சிஸ்டம் என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸ் வரும். கிளிக் பண்ணுங்க. ஸோ அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பாருங்க எடிட் என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸ், நாட் எடிட் என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸ். கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க பாத்ன்னு ஒரு ஃபைல் இருக்கு. இதை எடிட்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க நோட் ஜேஎஸ்க்குரிய விஷயம் உங்களுக்கு செட் ஆயிருக்கணும். இந்த இடத்துல இருக்க மாதிரி அது உண்மையா செட் ஆகி இருக்கும். சரியா, செட் ஆகலைன்னு சொன்னா நீங்க இந்த நோட் ஜேஎஸ் ஃபைலை நீங்க இன்சர்ட் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நோட் ஜேஎஸ் எங்க இருக்குன்னு போய் பார்த்துட்டு அந்த நோட் ஜேஎஸ் ஃபோல்டர் எடுக்கணும். எப்படி பிசிக்கு போறீங்க, விண்டோஸுக்கு போறீங்க, ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்கு போறீங்க, இதுல நோட் ஜேஎஸ் தேடுங்க. இங்க இருக்கு இந்த நோட் ஜேஎஸ் இந்த ஃபைல் அப்படியே காப்பி பண்ணுங்க. இப்படி இந்த பாத்தை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ எங்களோட என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸுக்கு வாங்க. அதே என்வாரன்மெண்ட் வேரியபிள்ஸுக்கு போங்க. பாத்தை கிளிக் பண்ணுங்க, எடிட்டை கொடுங்க, இதுல இப்போ நியூவை கொடுங்க. இதுல இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சரி. கொடுத்துட்டு இப்போ நீங்க வந்து என்ன செய்யணும்? சிஎம்டியில் நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, திருப்ப சிஎம்டியில் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோடு -v கொடுத்தா நோட் வேலை செய்யணும், npm -v கொடுத்தா npm வேலை செய்யணும், எக்ஸ்போ -version கொடுத்தா எக்ஸ்போ வேலை செய்யணும். இவ்வளவு வேலை செய்யணும். நார்மலா இந்த விஷயம் செட்டப் ஆயிட்டுண்டா. இதுதான் முதல் ஸ்டெப். உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான முதல் ஸ்டெப் இதுதான். ரைட், ஆல்ரெடி மேர்ன் செஞ்சிருக்கிறார்கள். மேர்ன் டெவலப்மெண்ட்ல என்னுடைய கோர்ஸ்ல இங்க அகாடமில இருக்கிறார்களுக்கு இது பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அதுக்கும் எக்ஸ்போ மட்டும் செக் பண்ணா சரி. ஃபுல்லா நோட் ஜேஎஸ்லயே ஒருத்தரும் வரல என்ற ஆக்களுக்கு தான் இன்றைக்கு நான் சொல்றேன் இந்த விஷயங்கள் எல்லாம். ரைட், முதலாவது இவ்வளவு விஷயத்தையும் செக் பண்ணி ரன் பண்ணி பார்த்த பிறகு அடுத்த ஸ்டெப் என்ன? எக்ஸ்போ கோன்றது நான் சொன்னது உங்களோட போன்ல நீங்க ட்ரை பண்ண வேண்டியது. ஐ வில் ஷோ இட். எக்ஸ்போ கோ ஆப். ஸோ எக்ஸ்போ கோ ஆப்ன்ற சொல்லி இந்த ஒரு ஆப் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்போ கோ ஆப் உங்களோட பிளே ஸ்டோர்லயே ஆப் ஸ்டோர்லயே இருக்கு. இப்படி ஒரு இப்படி எக்ஸ்போ கோன்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த எக்ஸ்போ கோ ஆப்பை நீங்க உங்களோட போன்ல இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது பிளே ஸ்டோருக்கும் இருக்கு, ஆப் ஸ்டோருக்கும் இருக்கு. சரியா, பிளே ஸ்டோருக்கும் இருக்கு, ஆப் ஸ்டோருக்கும் இருக்கு. ரைட், ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா பிறகு எப்படி இதுல ரன் பண்ணி பாக்குறதுன்றத பிறகு நான் சொல்றேன். ரைட், இது உங்களோட போன்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டியது. ரைட், இது உங்களோட போன்ல இன்ஸ்டால் பண்ணி வைக்க வேண்டியது. ரைட், ஸோ இது உங்களோட போன்ல இன்ஸ்டால் பண்ணு. இது ஒன்று. ரெண்டு, முதலாவது விஷயம் உங்களோட நீங்க செய்யற கோடிங் உங்களோட போன்லயே ரன் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு ஈஸி மெத்தட். ரெண்டாவது, இல்ல ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோல நான் ரன் பண்ணி பார்க்க போறேன்னு சொன்னா நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் அது ஆப்ஷனல் வே. ஏன்னு சொன்னா ரெக்கமெண்ட் பண்ணல, அதுக்கு கூட தட் லைக்ஸ் ரிசோர்சஸ் வேணும். ரெம் இருக்கட்டும், அல்லது இந்த கன்செப்ட் கிராஃபிக்ஸ் எல்லாம் இருக்கட்டும், லோட் பண்றதா இருக்கட்டும், ஸ்டோரேஜ்களா இருக்கட்டும், அந்த டைம் சிபியூ ப்ராசஸிங்கா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் கூட கேட்கும். அப்ப அதே ரன் பண்ணிக்கிட்டு சில பேருக்கு லோட் ஆகும் பிசி. அதனால ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இந்த கன்செப்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணல. பட் நீங்க செய்யலாம், அது ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை முதல் போய் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணணும். இதை திருப்பியும் சொல்றேன், இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணல. பட் விரும்பினா நீங்க இதே வச்சுக்கணும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா யூ வில் சி ஹியர். ரைட், நீங்க நார்மலா வளமையாக இன்ஸ்டால் பண்ணி நார்மலா இன்ஸ்டால் பண்ணலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டா இப்படி ஒரு ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு நான் இப்போ ஓப்பன் பண்றேன். ஸோ இப்படி ஒரு ஏரியா வரும். ஓப்பன் பண்ண போறேன். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு ஏரியா வரும். இந்த ஏரியாவில் நீங்க ஒரு ப்ராஜெக்ட்டும் கிரியேட் பண்ண தேவையில்லை, ஒன்றும் செய்ய வேணாம். ஜஸ்ட் சிம்பிளா இதுல ட்ரிபிள் டாட்ஸ் இருக்கு. இதுல கிளிக் பண்ணி பாருங்க, வெர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர் இருக்கு. ஏவிடி, அதாவது ஆண்ட்ராய்ட் வெர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர், ஏவிடின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ விடிஎம். இங்க வெர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர்ன்ற கான்செப்டை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அது வெர்ச்சுவலா ஒரு 2-3 போனை நீங்க கிரியேட் பண்ணலாம். நான் ஒரு 2-3 கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க விரும்பினா புது போனை கிரியேட் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா அது எஸ்டிகே கொஞ்சம் காட்டும்.
என்ன மாதிரி ஃபோன் வேணும் உங்களுக்கு, பிக்சல்லையா, என்ன பிக்சல்ல, என்ன சைஸ்ல, என்ன விஷயம், ரைட்? ஸோ ஃபோன் டேப்லெட் என்ன மாதிரி, ரைட்? அதில் ஒரு டிவைஸ் கிரியேட் பண்ணால் இப்படி ஒன்று கிரியேட் பண்ணேன். இதை நீங்கள் அப்படி ப்ளே பண்ணீங்கன்னு சொன்னால், ரைட், பேசிக்காக ப்ளே பண்ணீங்க. இப்போ நான் மீடியம் ஃபோனை ப்ளே பண்ணுறேன். ஸோ அப்போ எமுலேட்டர் என்ன செய்யும்? ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஒரு உங்களோட கையில் ஃபிசிக்கலாக இருக்கிற ஃபோன் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபோன் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கன்செப்ட், ஒரு ஃபோனை இது இங்கே லோக்கலாக இங்கே எங்களோட ஸ்க்ரீனில் என்ன செய்யும்? ஒரு இடத்துல லான்ச் பண்ணி தரும், ரைட்? அப்போ என்னட்டு இப்போ ஃபிசிக்கலாக ஒரு டிவைஸ் இல்லை, ஒரு ஆண்ட்ராய்ட் டிவைஸ் இல்லை, ஆனால் இல்லை எமுலேட்டர் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் எனக்கு ஒரு ஆப்பட் ஒரு ஒரு மொபைலையே லான்ச் பண்ணி தரும், ரைட்? ஸோ இப்போ இது எனக்கு ஒரு ப்ளே பண்ணி ஸ்டார்ட் பண்ணி தருது, ரைட்? பார்ப்போம். ஸோ ஒரு மொபைல் ஃபோன் ஒன்று இந்த சைடில் எனக்கு கிரியேட் பண்ணி தரும், ரைட்? என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும், லோட் ஆகும், சில டைம் கிராஷ் ஆகும், திருப்பி ஓப்பன் ஆகும். ஸோ எமுலேட்டர் கான்செப்ட் ஓகே, உங்களோட ஹை அண்ட் லேப்டாப்பாக இருந்தாலுமே சில டைம் இப்படி ஒரு இஷ்யூ வரும். ஸோ அதனால தான் நான் அதை ப்ரிஃபர் பண்ணல. பட் நீங்கள் விரும்பினா ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோட திருப்திக்காக சும்மா. பட் ஒரு வர்ச்சுவல் டிவைஸ், ரைட்? அது ஒரு பக்கம். இது ஒன்று நீங்கள் இப்படி செய்யுது அதோட இவரட்டும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்றது, ஈஸியா நீங்க லோட் பண்ணி பாக்குறதா இருந்தா இப்போதைக்கு அப்ப எப்படி ரன் ஆகுதுன்றதை பார்க்க ப்ரௌசர்ல ரன் பண்ணி பார்த்துட்டு பிறகு உங்களோட எக்ஸ்போகோ வச்சு உங்களோட போன்ல ரன் பண்ணி பாருங்க, ரைட்? அது உங்களுக்கு ஈஸி, ரைட்? அதுதான் என்ன பத்தி சொல்ல. எஸ்டிகே மேனேஜருக்குள்ள எந்த ஒரு எக்ஸஸும் கொடுக்க தேவையில்லையான்னு கேட்டிருக்காங்க வவுனியா IT45, ரைட்? எஸ்டிகே மேனேஜருக்குள்ள எந்த ஒரு எக்ஸஸும் கொடுக்க தேவையில்லைன்னா நீங்க அதெல்லாம் இப்போ கொடுக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி ஏவிடி மேனேஜர் செட் பண்ணும்போது, இப்போ நான் கொடுக்குறது மீன்ஸ் நான் ஆல்ரெடி வச்சிருக்கேன், செட்டப் பண்ணி வச்சிருக்கிறதால எனக்கு கொடுக்க அவசியம் இல்லை. நீங்க ஒரு ஏவிடி மேனேஜர் கிரியேட் பண்றதா இருந்தா எஸ்டிகே எக்ஸஸ் வந்து கொடுப்பீங்க, என்ன செட்டப், என்ன வெர்ஷன் என்னன்னு சொல்லி அதை அதுல இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ரைட்? அப்படி செய்யற ஆக்கள் யாரா இருக்கீங்களோ அந்த ஆக்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஐ வில் கைட் யூ, தருண், ரைட்? டோன்ட் வரி அபௌட், ரைட்? என்ன செய்யணும், என்ன செட்டப் பண்ணணும். ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்றது ரெண்டே மெத்தட் தான். ரொம்ப நார்மலான மெத்தட்னா ப்ரௌசர்ல ரன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரியலிஸ்டிக்கா ரன் பண்ணி போனோம்னா எக்ஸ்போகோ ஓப்பன் பண்ணி எக்ஸ்போகோல ரன் பண்ணி பாருங்க. ஏவிடியா நான் ரெக்கமெண்ட் பண்ணல, அதனால தான் அதை பற்றி நான் டீப்பா சொல்றேன், right? சரியா? இப்போ எங்கள்கிட்ட பாருங்க ஒரு மொபைல் ஃபோன் இப்போ பூட் ஆகி ஒரு நார்மலாக ஒரு ஆப் வந்துருக்கு. நீங்க ஏவிடியில் ரன் பண்ணி பார்க்க போறீங்கன்னா உங்க ஏவிடியில் இப்படி ரன் பண்ணி பார்க்கலாம், ரைட்? என்ன இப்போ எங்கட தருண் கேட்ட மாதிரி லைக் யூ நோ தட் லைக் எஸ்டிகே செட்டப் ஏவிடி மேனேஜர் கொண்டு வரதுக்கு லோட் பண்ணி அதெல்லாம் எடுக்கணும், இது ஓகே. பட் ரியலிஸ்டிக்கா உங்களுக்கு மொபைல் ஃபோன்ல ரன் பண்ணி பார்க்கறது இப்படி தான் வேணும்னு சொன்னா ஆண்ட்ராய்டில் இப்படி ஏவிடி மேனேஜர்ல ரன் பண்ணி பார்க்கறத விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி எக்ஸ்போகோவை முதல் டவுன்லோட் பண்ணுங்க, உங்களோட ஃபோன்ல டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறை ஆப்பை ரன் பண்ணும்போதும் அது ஒரு கியூஆர் தரும், அந்த கியூஆரை ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணீங்கடா, உங்களோட ஃபோன் கேமரால எடுத்து ஸ்கேன் பண்ணீங்கடா, அதுவே எக்ஸ்போகோவில் உங்களோட எக்ஸ்போகோக்குள்ள உங்களோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி காட்டும். ஜஸ்ட் சிம்பிளா உங்களோட ஃபோனும் உங்களோட லேப்பும் ஒரே வைஃபைல கனெக்ட் ஆயிருந்தா காணும். ஸோ சிம்பிள் திங். ஸோ அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும், அது ஈஸி டு ரன். இல்ல எனக்கு இதுல மெனக்கட வேணாம், எனக்கு உடனே பார்க்கணும்னு சொன்னா யூ நோ தட் நம்ம என்ன செய்யலாம், எங்களுடைய ப்ரௌசர்ல போய் ரன் பண்ணி பார்க்கலாம், ரைட்? நான் இப்போ மூன்றுமே வச்சிருக்கேன், இருக்கட்டும். ஸோ ஒரு பக்கம் ஆண்ட்ராய்ட் எமுலேட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு, ரன் ஆகட்டும். ஒரு பக்கம் நான் ப்ரௌசர் வச்சிருக்கேன், ஒரு பக்கம் ஒரு மொபைல் ஸ்க்ரீன் மாதிரி ஸ்ட்ரிங் பண்ணி வச்சிருக்கேன், ரைட்? ஓகே. அடுத்தது எக்ஸ்போகோன்றது மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்க, நீங்க வேணும்னா உங்களோட இன்ஸ்டால் பண்ணலாம். ஆனால் விஷயம் என்னன்னா யார் ரன் பண்றாங்களோ அவங்களோட மிஷினும் அவங்களோட ஃபோனும் ஒரே வைஃபைல இருக்கும், சரியா? இப்போ நம்மளோட கன்செப்டுக்கு வரும். அப்போ இப்படித்தான் என்வாயர்மெண்ட் செட்டப் வருது, ரைட்? அப்போ ஒரு ப்ரௌசர் அல்லது ஆண்ட்ராய்ட் எமுலேட்டர் அல்லது பிளே ஸ்டோர்ல எக்ஸ்போ கோன்றதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, ஒன்று. ரெண்டாவது நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதை செக் பண்ணி பாருங்க சிஎம்டியில் போட்டு, ரைட்? இந்த விஷயமும் முடிச்சிட்டீங்க, இந்த விஷயம் முடிச்சிட்டீங்கன்னா உங்களோட மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு உங்களுடைய மிஷின் ரெடி, உங்களுடைய ஒர்க் ஸ்டேஷன் ரெடி, அவ்வளோதான். வேற ஒன்றும் நீங்க கூட யோசிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு நீங்க வரணும். ஸோ நான் வந்து வூக்கர்ஸ்ல ஒர்க் ஷாப் பண்றதுல level 3 என்ற ஒரு ஒர்க் ஷாப் ஃபோல்டருக்குள்ள இருக்கு. முதலாவது கான்செப்ட் ப்ராக்டிசஸ் என்ற ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிச்சுக்கேன். நீங்களும் உங்களுக்கு வந்து தனி ஒரு ஒர்க் பிளேஸ் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இட்ஸ் பெட்டர் டு ஹேண்டில் லைக் தட். ஏன்னு சொன்னா ஈஸி, ரைட்? அப்ப நான் வந்து ப்ராக்டிசஸ் என்ற ஒரு ஃபோல்டர்ல ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், Day 1. ஸோ ப்ராக்டிசஸ்க்குள்ள Day 1 ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஸோ நான் Day 1க்குள்ள வரேன். ஸோ Day 1 இஸ் த ஒர்க் பிளேஸ். இன்றைக்கு நான் ப்ராஜெக்டை உருவாக்க போறதுக்கான என்னுடைய ஒர்க் பிளேஸ் வருதான். இந்த ஒர்க் பிளேஸுக்குள்ள நான் என்னுடைய கோடிங்க அடிச்சு ரன் பண்ணி பார்க்க போறோம். அப்ப மூன்றாவது செட்டப், எனக்கு மூன்றாவது விஷயம் எனக்கு என்ன தேவை? ஸோ மூன்றாவதா, ஸோ மூன்றாவது விஷயம், ஸோ வேர் இஸ் தட்?
ஸோ மூன்றாவது கன்செப்ட் எடிட்டர். ஸோ எனக்கு வளமையா இருக்கக்கூடிய நல்ல ஒரு எடிட்டர் VS Code. எல்லா ஃபெசிலிட்டிஸும் ஃபீச்சர்ஸும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட்ன்றதை இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளணும். உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் முதலே சொன்ன மாதிரி ஒர்க்கர்ஸ்ல இருந்த ஆக்களை கட்டாயம் எல்லார்ட்டையும் இந்த VS Code இருக்கும். ஏன்னா எல்லாரும் அப்படியும் ஏதோ ஒரு கோர்ஸுக்காக ஏதாவது லெவல் ஏதோ ஒரு படிப்புக்காக வச்சிருப்பீங்க. ரைட்? அப்போ VS Code இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளுங்க. தென் VS Code ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? அப்போ VS Code நான் இங்கே பாவிக்க போறேன் என்னுடைய கோட் எடிட்டருக்காக. ரைட்? ஸோ VS Codeன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆனாலும் நான் வந்து வில் ஷோ இட். ரைட்? ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் சிம்பிளி ஸோ VS Code டவுன்லோட் கொடுங்க. ஸோ டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட் வரும். ஸோ டவுன்லோட் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ஸ் கான்செப்ட் எடுங்க. விண்டோஸ்ன்றதில் இந்த விண்டோஸ் நீங்கள் லினக்ஸ் ஐட்டங்கள் என்னது பாவிக்கிறீங்க லினக்ஸ் அண்ட் மேக்ஓஎஸ் கான்செப்ட். அண்ட் இதில் வந்து நீங்கள் நார்மலாக இன்ஸ்டால் பாவிக்கலாம். 64 ஆர்கிடெக்சருக்குரிய விண்டோஸ் கான்செப்ட் எடுத்துக்கொள்ளுங்க. விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் டன். இப்போ இந்த பாத் எங்களோட ஒர்க் பிளேஸ் ஃபோல்டர் இருக்குது தானே, இந்த ஒர்க் பிளேஸ் ஃபோல்டர் பாத்தில் வந்து சிஎம்டின்னு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இந்த லொக்கேஷனுக்கே அந்த சிஎம்டி ஓப்பன் பண்ணிவிடும். இதில் வச்சு கோட் கமாண்ட் பலட் என்னது கோட் ஸ்பேஸ் டாட். ஸோ கோட் ஸ்பேஸ் டாட். ஸோ கோட் ஸ்பேஸ் டாட்னு கொடுத்து இந்த லொக்கேஷனில் நாம என்ட்ரை கொடுத்தோம்னு சொன்னால் அது இந்த லொக்கேஷனுக்குரிய இந்த ஒர்க் பிளேஸுக்குரிய ஏரியாவில் எனக்கு என்னத்தை ஓப்பன் பண்ணி தரும்? விஷுவல் ஸ்டுடியோ கோட ஓப்பன் பண்ணி தரும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடுன்றதை எங்களுக்கு ஓப்பன் பண்ணி தரும். ரைட்? ஸோ பேசிக்காக இப்போ என்னட்ட டே ஒன்னுக்குரிய ஏரியாவில் என்னடா இருக்கார் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கு. ஸோ டே ஒன் என்ற ஏரியாவில் விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கு. ரைட்? ஸோ யூ நோ தட் யூ கேன் சி ஹியர் டே ஒன் ஒரு எம்டியா இருக்கிற ஒரு ஃபைல். இப்போ என்னட்ட விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கு. இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடை வச்சு நாம ப்ராஜெக்ட்ல ஓப்பன் பண்ண போறோம். ரைட்? ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். அவ்வளவுதான். பேசிக்கா ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறோம். ரைட்? இப்போ இதுக்கான கமாண்ட். இப்போ உங்களுக்கு விஷயம் வழங்கணும். என்வாரன்மெண்ட் செட்டப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா இப்போ விளங்க வேண்டிய விஷயம், நீங்க ஆப்பை கிரியேட் பண்ண போறீங்க. ஒரு ஆப்பை எம்டியா கிரியேட் பண்ண போறீங்க. ஒரு எம்டி ஆப் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. இங்கதான் பிரச்சனை இருக்கு. முதலாவது பிரச்சனை, எடுத்த உடனே நீங்க ஒரு கமாண்ட் அடிச்சு கிரியேட் பண்ணிடலாம். பட் ரெண்டு விஷயத்தை நீங்க விளங்கி கொள்ளணும். ஒன்று, டெம்ப்ளேட்டா போறீங்களா அல்லது வித்தவுட் டெம்ப்ளேட்ல போறீங்களா? அது என்ன டெம்ப்ளேட் வித்தவுட் டெம்ப்ளேட்? டெம்ப்ளேட்னா உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் அவரே செஞ்சு அந்த மொடியூல்ஸ் எல்லாம் போட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சு தந்திருப்பாங்க. மொடியூல்ஸ்கள் ரன் பண்றதுக்கு, எமுலேட்டர்ல எக்ஸ்போக்கு எல்லாத்தையும் அதுவே செஞ்சு தந்திருக்கு. அண்ட் டெம்ப்ளேட் வந்து பெரும்பாலும் டைப் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணும். ஸோ ஒரு பிகினருக்கு டைப் ஸ்கிரிப்டோட தொடங்குறது சில டைம் கஷ்டமாகவும் இருக்கும். என்னுடைய சஜஷன், ஒரு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டை நீங்க செய்ய போறீங்க, எம்டி ஒரு ஆப்பை டெவலப் பண்ண போறீங்கன்னு சொன்னா நீங்க டெம்ப்ளேட் இல்லாமல நீங்களா ஒரு கோரோட ஸ்டார்ட் பண்றது பெட்டர். ஸோ அப்ப ஒரு நார்மல் கோர் ஆப், ஒரு கோமல் ஒரு நார்மலான ஒரு கோர் ஆப் கொண்டு டெவலப் பண்ண போறீங்கன்னா நீங்க யூஸ் பண்றதுக்கான கமாண்ட் அதுக்கு என்பிஎக்ஸால கிரியேட் பண்ணுங்க. என்பிஎக்ஸால சாரி கைஸ் என்னாச்சு? ஸோ என்பிஎக்ஸால கிரியேட் பண்ணுங்க ஒரு எக்ஸ்போ ஆப். போன முறை ரியாக்ட் நேட்டிவ் ரியாக்ட் இதுகள் படிச்சு ரியாக்ட் ஜேஎஸ் படிச்சாங்களுக்கு பார்த்துருக்கோமே கிரியேட் ரியாக்ட் ஆப். அதே மாதிரி இங்க கிரியேட் எக்ஸ்போ ஆப். பட் இதோட விட்டுறக்கூடாது. என்பிஎக்ஸால கிரியேட் பண்ணுங்க ஒரு ஆப்பை, அதுக்கு ஒரு பேர் வைப்போம். நான் வேணுமெண்டா சிம்பிள் ஆப் வைக்கிறேன். ரைட்? வைக்கிறேன். பட் அதோட சேர்த்து அங்கால ஹைஃபன் டெம்ப்ளேட் பிளாங்கா வைங்க. அதாவது எந்த டெம்ப்ளேட்டையும் யூஸ் பண்ணுவான்னு சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நீங்க பேசிக்ல இருந்து தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு இந்த கோடிங்க அடிச்சு கொள்வீங்க. டெம்ப்ளேட்டா வந்துட்டா அது 1008 ஃபைல்ஸ் இருக்கும். உங்களுக்கு எதுக்குன்னு தெரியாமல சும்மா நீங்க நோட்டி கொண்டு மாதிரி இருக்கும். பாடமாக்க வேண்டி வந்துடும். ஸோ அதனால ஒரு பிளாங்கோடய போங்க, டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ணாதீங்க. ரைட்? இப்போ இனிஷியலா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபார்மெட்ல நான் வந்து ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறேன். ரைட்? அப்போ டே ஒன்னுக்குள்ள நிற்கிறேன். இப்போ என்னுடைய வேலை டெர்மினல் ஓப்பன் பண்ணுறது. இதில் பாருங்க டெர்மினல் இருக்கு. நான் டெர்மினலை கிளிக் பண்ணா இப்படி ஒரு ஏரியா வரும். ஸோ டெர்மினல் ஒன்றும் இல்லை, இந்த சிஎம்டி மாதிரி இந்த கன்சோல் விண்டோ மாதிரி ஒரு ஏரியா, லைக் உங்களோட கமாண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கான ஏரியாவில் நான் வரும். ஸோ இந்த டெர்மினல்ல நான் வந்து ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறேன். இது டே ஒன் என்ற ஃபோல்டருக்குள்ள ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண போறேன். என்ன கமாண்ட்? என்பிஎக்ஸால கிரியேட் பண்ணுங்க ஒரு எக்ஸ்போ ஆப். ஓகே, என்ன பேர்ல? சிம்பிள் ஆப் பண்ற பேர்ல. பட் அதோட டெம்ப்ளேட் என்னவா இருக்கணும்?
டெம்ப்ளேட் வந்து பிளாங்கா இருக்கட்டும், இவ்வளவு சொல்றேன். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ டே ஒன்ல வச்சு நான் ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்றேன். என்பிஎக்ஸால கிரியேட் எக்ஸ்போ ஆப்பை கொடுக்குறேன். சிம்பிள் ஆப் டெம்ப்ளேட்டை வந்து பிளாங்கா கொடுக்குறேன். ரைட், பேசிக்கா சொன்னா ஒரு பிளாங்கா கொடுக்குறேன். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரியேட்டிங் அன் எக்ஸ்போ ப்ராஜெக்ட் யூசிங் த பிளாங்க் டெம்ப்ளேட்னா என்ன, பிளாங்க் டெம்ப்ளேட்டோட எந்த விதமான அடிஷனல் கன்செப்டும் இல்லை. எனக்கு தேவையான அடிப்படை வசதிகளோட அடிப்படை ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரோட எனக்கு ஒரு மொபைல் அப் வந்து ரெடி ஆகுது பேசிக்காக. அதே அதுக்குள்ள தான் நான் கணக்கு விஷயங்களை செஞ்சு உருவாக்கி கொண்டு போகிறேன். பேசிக்காக எனக்கு ஒரு ரியாக்ட் நேட்டிவ் ஆப் வந்து டெவலப் ஆகுது. அப்போ இங்கே நீங்கள் வழியாக கணிச்சிருக்கணும். இப்போ ஒரு ஃபோல்டர் அதை கிரியேட் பண்ணி ஜிடிக்னு ஒரு ஃபைல், ஒரு அப்ஜேஎஸ் ஃபைல், அதான் அப்ஜேஎஸ் தான் ஹோம் ஃபைல், தென் அப்ஜேஎஸ்ஆன் ஃபைல், தென் அது இண்டெக்ஸ் ஜேஎஸ் ஃபைல், பேக்கேஜ் ஜேஎஸ்ஆன் ஃபைல்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ஃபைல்களோட எங்களோட பேக்கேஜ் கன்செப்ட்டுகளை அது இன்ஸ்டால் பண்ணு. வேறு ஒன்றும் இது செய்யலை. ரைட். ஸோ இது ஒன்ஸ் இது டன் ஆயிடுச்சுன்னு சொன்னால் நம்மளால இதை ரன் பண்ணி பார்க்க முடியும். ரெண்டு விதமாக ரன் பண்ணி பார்க்க முடியும். ரைட். ஸோ அதை நான் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு புரிய வேண்டிய ரெண்டு விஷயத்த நான் சொல்லிடுறேன். கணக்கு பேர் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் உடனே ஏன் ரியாக்ட் நேட்டிவ் செய்யணும் அப்படின்ற விஷயம், இல்லை ஃப்ளட்டர் செய்யலையா, ஃப்ளட்டர் செய்யணும் தானே, இல்லை ஸ்விஃப்ட் இருக்கு, கொட்லின் இருக்கு, ஏன் அப்போ இந்த விஷயம் இருக்கு, அப்போ இது லோட் ஆகி வரதுனால அந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் சேர்த்து. உங்களுக்கு முதல் புரியணும், நீங்க ஒரு ஆப்பை வந்து பல விதமா செய்யலாம்டா. ரைட். ஒரு அப்ளிகேஷனை நீங்க பல விதமா செய்யலாம். ரைட். ஒரு மொபைல் ஆப்பை நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க ரெண்டு விதமா செய்வீங்க. ஒன்று நேட்டிவ், இன்னொன்று கிராஸ். அது என்ன நேட்டிவ், என்ன கிராஸ் சொன்னா, நேட்டிவ் என்ற ஒரு கன்செப்டுக்குள்ள வரக்கூடிய விஷயம் என்றது என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க ஐஓஎஸ் ஐஓஎஸ்க்காக மட்டும் அந்த ஆப்பை டெவலப் பண்ணுவீங்க. ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டுக்காக மட்டும் அந்த ஆப்பை டெவலப் பண்ணுவீங்க. அதுவே கிராஸ் சொன்னா ஒரு ஆப் ஐஓஎஸ்க்கும் வேலை செய்யும், ஆண்ட்ராய்டுக்கும் வேலை செய்யும். அப்படி கிராஸ் பிளாட்ஃபார்ம் லாங்குவேஜஸ்ல ஒரு ரெண்டு தான், ஒன்று ஃப்ளட்டர், இன்னொன்று ரியாக்ட் நேட்டிவ். இந்த ரியாக்ட் நேட்டிவ் ஃப்ளட்டர்களால என்ன செய்ய முடியும்னு சொன்னா, ரெண்டு விதமான ஆப்ஸையும் உருவாக்க முடியும். அதாவது ஒரு கோடிங்க உருவாக்கிட்டு ரெண்டாவும் பில்ட் பண்ண முடியும். நீ திருப்பி திருப்பி கோடிங் அடிக்கிறது. ஆனா இங்க ஐஓஎஸ் சொன்னா வளமையா ஸ்விஃப்டில் எழுதுவோம், நேட்டிவ் லாங்குவேஜஸ். அது ஆண்ட்ராய்டு சொன்னா கொட்லின் அல்லது ஜாவால் எழுதுவோம். என்ன இதை இதுக்கு மட்டும் தான் வேலை செய்யும். திருப்பி இதுக்கு மாத்துறதுக்கு இதுக்கு மாத்தணும், இங்க கொண்டு வந்துடும். இங்க ஒரு கோடிங் ரெண்டுக்கும் வேலை செய்யும். ஸோ அதனால நாம கிராஸ் பிளாட்ஃபார்ம் கான்செப்ட்டுக்கு வரோம். அதுல ரியாக்ட் நேட்டிவ்ன்றது ஒரு பிகினர்ஸுக்கு ஈஸி என்றதால நம்ம ரியாக்ட் நேட்டிவ் வரும். இதுதான் அந்த கன்செப்ட். இதனால தான் அந்த காரணம் நாம் இங்க வாரம்ன்றது. மற்றபடி நீங்க ஸ்விஃப்ட் டெவலப்பராகவும் மாறலாம். தனியாக ஐஎஸ்க்கு மட்டும் ஆப் எழுதுறவரா, ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் எழுதுறவங்களா, கொட்லினா எழுதலாம், அல்லது ஃபிளட்டர் எழுதலாம். ஒரு கொஞ்சம் ஃபிளட்டர்ன்றது என்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுது, டாட்ன்றது. ரியாக்ட் நேட்டிவ் என்னத்தை பயன்படுத்துது, ஜாவா ஸ்கிரிப்ட் அல்லது டைப் ஸ்கிரிப்ட். ரைட். அப்போ ரெண்டு கன்செப்ட் இருக்கு. இப்போ நாம் டெம்ப்ளேட்னு சொன்னா அது வளமையாவே டைப் ஸ்கிரிப்ட்லாம் வரும். ரைட். ஸோ அப்போ கன்செப்ட் சொன்னா இதுதான். சரி, இப்போ பேக்கேஜை பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஓகே ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆயிட்டு, ஓகே என்பிஎம்ஆல ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆயிட்டு, ஓகே இப்போ நீங்க வந்து ஒன்றும் செய்ய தேவையில்ல, இந்த சிம்பிள் ஆப் பண்ற ப்ராஜெக்ட்டுக்குள்ள போங்க, ஏன்னா அதை ரன் பண்ணுங்க. மூன்று விதமா ரன் பண்ணலாம், ஆண்ட்ராய்டில் ரன் பண்ணலாம், ஐஓஎஸ்ல ரன் பண்ணலாம், வெப்ல ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு. ரைட். ஓகே. இப்போ நான் முதல் ப்ராஜெக்ட், ஏன்னா டே ஒன்ல தான் என்னுடைய லொகேஷன் இருக்கு வழியா பாத்தீங்கன்னா, அப்போ டே ஒன்ல இருந்து நான் சிம்பிள் ஆப்புக்கு வரேன். ரைட். அப்போ நான் என்ன செய்ய போறேன், சிம்பிள் ஆப்ன்றதுக்குள்ள வரேன். ரைட். ஸோ சிடி டப்பை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது காட்டும். ரைட். சிம்பிள் ஆப்புக்குள்ள வரேன். இப்போ நான் சிம்பிள் ஆப்புக்குள்ள இருக்கேன், என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். ரைட். அப்போ ப்ராஜெக்ட் ரன் ஆகுறதுக்கு என்ன போமா, அதுக்கு என்பிஎக்ஸ் எக்ஸ்போவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ என்பிஎக்ஸ் எக்ஸ்போவை ஸ்டார்ட் பண்ணுங்க, என்டர் கொடுக்குறோம். ஸோ இப்போ நான் ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்குள்ள வந்துட்டேன், ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றேன், என்பிஎக்ஸ் எக்ஸ்போ ஸ்டார்ட் பண்ணா அது முதல் பண்டிலரை ரெடி பண்ணி கம்பைலருக்குள்ள கொண்டு வரும். ரைட். அப்போ எங்களுடைய ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆக்சுவலி அப்போ மெட்ரோ பண்டர் ஸ்டார்ட் ஆகி எனக்கு இனி அந்த கன்செப்டை கொண்டு. இப்போ நான் இந்த ஆப், அதாவது வெறும் கோது, வெறும் எம்டி ஆப், எம்டி பேஜை, இந்த மொபைல் ஆப்பை நான் ரன் பண்ணி பார்க்குறது மூன்று வழிமுறை இருக்கு. இது ரன் ஆன பிறகு நம்ம மூன்று விதமா ரன் பண்ணலாம். ஒன்று, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க, இப்போ பண்ட்லர் ஸ்டார்ட் ஆகி ஒரு விஷயம் காட்டு, ஒரு கியூஆர் தந்து. இந்த கியூஆர் வந்து உங்களுடைய லேப்பும் இந்த மிஷினும் என்னுடைய போனும் ஒரே வைஃபைல கனெக்ட் ஆயிருந்தா உங்களோட போன்ல எக்ஸ்போகோன்றதை இன்ஸ்டால் பண்ணிட்டு கேமரா எடுத்து இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணீங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய போன் அந்த எக்ஸ்போகோவிலேயே ஆண்ட்ராய்டா இருக்கட்டும் அல்லது ஐஓஎஸ் இருக்கட்டும் நீங்க ரன் பண்ணலாம். அப்ப இந்த ஆப் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது காட்டும். ஒன்று. ரெண்டாவது, அப்படி இல்ல நீங்க ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வச்சிருக்கீங்க, நான் இப்ப ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வச்சிருக்கேன். இப்ப
இப்போ ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்ல ஒன்று நான் இப்போ ஏன்னு கிளிக் பண்ணேன்னு சொன்னா ஆண்ட்ராய்டு இதில் ரன் பண்ணி காட்டு, அல்லது டபுள் ஜோன் சொன்னா வெப்பை ரன் பண்ணி காட்டு. ரைட், பேசிக்காக சொன்னா வெப்பை ரன் பண்ணி காட்டு. ரைட், அப்போ நான் என்ன செய்ய போறேன், இது ரன்னிங்ல இருக்கு. இப்போ நான் இப்போ இதில் கொடுக்குறேன். ஸோ ஓப்பனிங் ஆண்ட்ராய்டுன்னு கொடுத்து இதில் ஓப்பனிங் எக்ஸ்போ கொடுத்து மீடியம் ஓப்பன் ஏபிஐ அதில் இப்போ ஓகே ரன் பண்ணுவான்னு கேட்கு. ரைட், ஓகே. நாம இப்போ எங்கள் எமுலேட்டர் பார்த்தோம்னு சொன்னா லைக் இப்போ எமுலேட்டர் வந்து ஓப்பன் ஆகுது, சிம்பிள் ஆப்ன்றது ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் எங்களுடைய ஃபைல் வந்து லோட் ஆகும். முதல்ல என்ன இதுக்குரிய ஃபைல் ஓப்பன் லோட் ஆகி வந்து இதுக்குள்ள எங்களுக்கு ஒரு பேசிக் என்ன வெறும் வெல்கம் மெசேஜ் சம்திங் காட்டும். இந்த அப்ஜெக்ட்ஸ்ல அது மட்டும் தான் போட்டிருப்பானுங்க ஒரு blank டெம்ப்ளேட்ல. ஸோ அப்போ அதுக்கான ஒரு கான்செப்டை காட்டும். ரைட், லெட்ஸ் சி. ரைட், ஸோ அப்போ எக்ஸ்போ கோன்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் நீங்கள் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணுவீங்க. இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணால் உங்களோட ஃபோன் எக்ஸ்போ கோவில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அல்லது ஆண்ட்ராய்டு எமுலேட்டரை இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் ஆண்ட்ராய்டு எமுலேட்டரில் நீங்கள் ஏ கிளிக் பண்ணும்போது ப்ளஸ் ஏ பண்ணும்போது நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இதில் ஏன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன செய்யும், எமுலேட்டருக்கு போய் எமுலேட்டரில் லோட் ஆகி அந்த எமுலேட்டர் ஸ்க்ரீனில் வரும். இது ஒரு வெல்கம் மெசேஜ் மட்டும் தான் வரும் இந்த blank ஆப்பில். ரைட், அப்போ அது நார்மலாக ஆப்பிள் பண்டில்ட் ஆகி அது ஓப்பன் பண்ணி ஓப்பன் அப் FJS. ரைட், இவ்வளோ தான். ஒரு மொபைல் ஸ்க்ரீன் நார்மல், ஒரு மொபைல் ஸ்க்ரீன், ஒரு வெல்கம் மெசேஜ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆப், இவ்வளோ தான் வந்துருக்கு. ரைட், இதே விஷயத்த நான் இப்போ கண்ட்ரோலோட சி கொடுத்து எக்ஸிட் ஆகுறேன். சர்வரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலோட சி, சர்வரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலோட சி. இப்போ நான் திரும்ப ரன் பண்ணுறேன் NPX எக்ஸ்போ ஸ்டார்ட். இப்போ இதே விஷயத்த ப்ரௌசரில் ரன் பண்ணி போக போகிறோம். ரைட், சார் அப்போ NPX எக்ஸ்போ ஸ்டார்ட் டனல் என்று கொடுத்தா டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கில் இருந்தாலும் ஒர்க் ஆகும். ஆமாம், ரன் ஆகும். இல்லைன்னு இல்லை, பட் நாம வந்து அதை இதுல என்கரேஜ் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நாம வந்து நம்மளோட லோக்கல்ல தான் ரன் பண்ணி பார்க்க போறோம். பிறகு லான்ச்சிங் கான்செப்ட் வரைக்கும் அப்படி தானே கொண்டு போகிறோம். ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. பட் தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ரைட், இப்போ வந்து நாம வெப்ல ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ நான் டபுள் கொடுக்குறேன். இப்போ டபுள் கொடுத்தோட அது ஒரு ஒரு விஷயம் காட்டுது என்னன்னா, வெப்ல ரன் பண்ணலாம், ஆனால் அதுக்கு ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்கன்னா ஓகே அப்படின்னு காட்டுது. ரைட், ஒன்றும் இல்லை. நாம வளமையா NPX-ஆல ஒரு விஷயம் இன்ஸ்டால் பண்ணுவோம், ரியாக்ட் டொம்மும் ரியாக்ட் நேட்டிவ் வெப் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணா தான் வெப்ல ரன் பண்ணி பார்க்கலாம், மொபைல்ல ரன் பண்ண வேண்டிய விஷயத்த. ரைட், அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா கண்ட்ரோலோட சி கொடுத்துட்டு இந்த இந்த கமாண்ட் ரைட் காப்பி பண்ணிட்டு இதை சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன், NPX எக்ஸ்போவை இன்ஸ்டால் பண்றேன். NPX எக்ஸ்போ இன்ஸ்டால் ரியாக்ட் டொம்மும் ரியாக்ட் நேட்டிவ் வெப். இது ஒருக்க இன்ஸ்டால் பண்ணிட்டா என்னால் என்ன செய்ய முடியும்னு சொன்னா பேசிக்கா வெப் ப்ரௌசர்லயும் என்னால் ரன் பண்ணி பார்க்க முடியும். இது வளமையா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் நம்ம செய்யற விஷயம், அதை சொல்றேன். ரைட், அப்போ முதலாவது எக்ஸ்போ கோவை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேன் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே ரொம்ப ஈஸியான வழிமுறை அதுதான். ரெண்டாவது, அப்படி இல்லாட்டி ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்ல ரன் பண்ணி பார்க்கறதுக்கு ப்ளஸ் ஏ பண்ணி நீங்க ரன் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ரியாக்ட் டொம்மையும் ரியாக்ட் நேட்டிவ் வெப்பையும் NPX எக்ஸ்போவால இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்க ரன் பண்ணலாம். NPX எக்ஸ்போ ஸ்டார்ட்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணினா நார்மலா ஸ்டார்ட் ஆகி இந்த ப்ராஜெக்ட் வந்து நிற்கும். அப்படி வந்து நிற்கும் போது நீங்க வெப்புக்கு ரன் பண்ண போறேன் அப்படி சொல்லி ரன் பண்ணலாம். அல்லது இதுலேயே வெப்புக்கு ரன் பண்ணுறதுக்கான URL வரும். ரைட், இங்க இருக்கு, வெப் இஸ் வெயிட்டிங்ன்றது இருக்கு பாருங்க. ஸோ நான் இப்போ என்னுடைய இந்த ஆப்பில் இந்த ப்ரௌசரை நான் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு வெல்கம் ஸ்க்ரீன், ஒரு நார்மல் ஆப் போட்டு வரும். ரைட், சிம்பிள் ஆப் அண்ட் ஒரு ஹெடிங்கோட ஒரு ஒரு மெசேஜோட பண்டில் லோட் ஆகி வரும். ரைட், அதே கன்செப்ட் தான். அந்த இப்போ நாம பார்த்த அதே ஸ்க்ரீனில் வந்த விஷயத்தை தான் நம்ம பார்ப்போம். செகண்ட் ஆப்ஷன் என்ன, முதலாவது ஆப்ஷன் எக்ஸ்போகோ, ரெண்டாவது ஆப்ஷன் AVD ஆண்ட்ராய்டு எமுலேட்டர், மூன்றாவது மூன்றாவது ஆப்ஷன் வந்து எங்களுக்கு வெப். நான் வெப்பை தான் நான் ப்ரிஃபர் பண்றேன். ஏன்னா சிம்பிள் ஆப் வந்து நாம நார்மலா இப்படி ஒரு ஸ்க்ரீன்ல இப்படி ஒரு ஆப்பா வந்து இருக்கு. நாம செய்யறது ஒரு பக்கம் செய்ய இங்க ஆட்டோமேட்டிக்கா அது ஹோட்டல் லோட் பண்ணும், அப்போ முடிஞ்சு. ஆமா, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ மூலமானது தான் AVDன்னு சொன்னேன் செகண்ட் ஆப்ஷன். ஸோ இருக்கிற ஈஸியான வழிமுறையை ஃபாலோ பண்ண பாருங்க. டெவலப்மெண்ட் டைம்ல ஒரு பிரச்சனை இல்லை. சில விஷயங்கள் வெப்ல வேலை செய்யாது, அதனால எக்ஸ்போகோவை யூஸ் பண்ணுங்க, உங்களோட போன்லயே ரன் பண்ணி பாருங்க. மற்றபடி இந்த வெப் ப்ரௌசரை சைட்ல ரன் பண்ணிடலாம், உங்களுக்கு அதுவே இனஃப். ரைட், இல்ல நான் எமுலேட்டர் யூஸ் பண்ண போறேன்னா செகண்ட் ஆப்ஷன் எமுலேட்டர். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிட்டு AVD கனெக்ட் பண்ணி SDK கனெக்ட் பண்ணி போடணும். அது கொஞ்சம் பெரிய ப்ரோசஸ்ன்னு சொன்னாலும் லோட் ஆகும், டைம் எடுக்கும். ஈவன் லைக் இப்போ என்னுடைய இதில் ஒரு சின்ன ஆப் ரன் பண்ணுறதுக்கும் இது பெரிய ஒரு லெவலில் ரிசோர்ஸாக கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அது எனக்கு உண்மையிலே என்ன சொல்றது வேஸ்ட். ரைட், அதுக்கு எனக்கு ஒரு ப்ரௌசரில் நான் ரன் பண்ணுறது பெட்டர். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த லெவல் 3க்கு உங்களுக்கு ப்ரௌசர் அல்லது எக்ஸ்போகோ இஸ் இனஃப். லெவல் 4க்கு போகும்போது எக்ஸ்போகோ ஓகே. ரைட், ஸோ அப்போ இனிஷியலி இப்போ 3 ஸ்டெப் சொல்லியிருக்கு. என்னென்ன,
ஒரு ரிவிஷனாக வந்து நம்ம சொன்னால் இப்போ என்னுடைய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு ரைட். இப்போ இந்த கன்செப்டுக்குள்ளே வர்றேன்னா அப்போ முதலாவது நீங்கள் ஒரு ஆப்பை டெவலப் பண்ண போறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு முதல் இன்வாயர்மெண்ட் செட்டப் தெரியும். ஒரு ஆப்பை நீங்க டெவலப் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான மெயின் ஆனால் எந்த லாங்குவேஜுக்கு தேவையான ஆக்களோ அவங்கள இன்ஸ்டால் பண்றது. இப்போ நாம ரியாக்ட் நேட்டிவ் இன்ஸ்டால் பண்ண போறோம்ன்றதால ரியாக்ட் நேட்டிவ்க்குரிய நோட் ஜேஎஸ் இன்ஸ்டால் பண்றோம், லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன். இன்ஸ்டால் பண்ண பிறகு நாம சிஎம்டியில் போய் முதல் நோட் வெர்ஷன், என்பிஎம் வெர்ஷன், எக்ஸ்போ வெர்ஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறோம். இது முடிஞ்சிட்டுது அப்படின்னு சொன்னா மூன்றாவது விஷயம் நாம செய்ய வேண்டியது வந்து ரெண்டாவது விஷயம் செய்ய வேண்டியது நாம ரன் பண்ணி பார்க்கறதுக்கு என்வாரன்மெண்ட் ஒன்றை ரெடி பண்றது. இந்த ரன் பண்ணி பார்க்கறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. முதலாவது ஆப்ஷன் எக்ஸ்போ. ஸோ இந்த எக்ஸ்போன்றதுல ஒன்று பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர்ல போய் எக்ஸ்போ கோன்றதை இன்ஸ்டால் பண்ணி வைங்க. ஸோ தென் ஒவ்வொரு முறை ஆப் ரன் ஆகும் பொழுதும் உங்களுக்கு ஒரு கியூஆர் தரும். எப்படி என்பிஎக்ஸ் எக்ஸ்போ ஸ்டார்ட்னு கொடுத்து நீங்க ப்ராஜெக்டை ரன் பண்றீங்களா இருந்தா அது ஒரு கியூஆர் தரும். அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய போன்ல அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். என்ன ரெண்டு உங்களோட போனும் உங்களோட லேப்பும் ஒரே வைஃபைல கனெக்ட் ஆயிருக்கும். ஒரு முதல் விஷயம் கனெக்ட் ஆயிருந்தா இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட ஆப்லயே அது வேலை செய்யும். இப்படி ஒரு ஸ்கிரீன் வந்து நார்மலா இனிஷியல் ஸ்கிரீன் வந்து நிற்கும். இல்ல அது இல்லைன்னு சொன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் ரைட். ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுங்க. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் ஏவிடி மேனேஜரை கொடுத்து ஒரு பேக்கேஜ் கொடுங்க. இது எஸ்டிகே மேனேஜர் கான்செப்ட் அது இருக்கட்டும். நீங்க என்னென்ன எஸ்டிகே இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னா நான் இப்போ இந்த ஆண்ட்ராய்டு 15.0 அண்ட் ஆண்ட்ராய்டு 7 இதுகள் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அண்ட் எஸ்டிகே டூல்ஸ்ல வந்து என்னென்ன இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ரைட். இதுகளை இன்ஸ்டால் பண்ண பிறகு என்னென்ன எஸ்டிகே கான்செப்ட், என்னென்ன எஸ்டிகே டூல்ஸ் என்னென்ன இன்ஸ்டால் பண்ண பிறகு ரைட் நீங்க வந்து எங்க வரலாம், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் ஏவிடி மேனேஜருக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களோட வர்ச்சுவல் டிவைஸ் மேனேஜர் காட்டும் என்னன்னு சொல்லி ரைட். எங்க இருக்க இவை. இப்போ இதுல நீங்க உங்களுக்கு தேவையான ஒன்றை நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி ஒன்று உங்களுக்கு தேவையான மொபைல் ஃபோன் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் மொபைல் மீடியம் ஃபோன் ஒன்று வச்சிருக்கேன், ஃபில்டர் எமுலேட்டர் வச்சிருக்கேன், பிக்சல் 4 வச்சிருக்கேன். இதெல்லாம் மீடியம் ஃபோனை ப்ளே பண்ணுவேன். ப்ளே பண்ண உடனே உங்களுக்கு ஒரு மொபைல் ஸ்கிரீன் வருவேன் ரைட். அப்ப நீங்க வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா ரெண்டாவது கான்செப்ட் கம்மியவா நீங்க ரன் பண்ண பிறகு இதுலயே இருக்குது பிரஸ் ஏ. அதாவது நீங்க ஜஸ்ட் ரன் பண்ணி கொண்டு போது ஏ சும்மா கீபோர்ட்ல பிரஸ் பண்ணீங்கன்னா அது ஆண்ட்ராய்டுக்கு ஓப்பன் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா ரைட். இது ரெண்டாவது ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் இல்லைன்னா மூன்றாவது ஈஸியான ஆப்ஷன், ரொம்ப 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 ஈஸியான ஆப்ஷன், ப்ரௌசர்லயே ரன் பண்றது. ஒன்றும் இல்லை, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணா நீங்க ஜஸ்ட் ஒரு ப்ரௌசர் எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது உண்மையிலேயே பெருசாக தான் அப்படி இருக்கும். நீங்க இப்படி ரீசைஸ் பண்ணி ஒரு சைடுக்கு வச்சுக்கொள்ளுங்க ரைட். ஒரு பக்கம் கோடிங் என்வாயர்மெண்ட் வச்சுக்கொள்ளுங்க ரைட். ஸோ ஒரு பக்கம் விண்டோ என்வாயர்மெண்ட் அண்ட் தென் கோடிங் என்வாயர்மெண்ட் இது. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கு. ஸோ இங்கே நீங்கள் கோடிங் அடிப்பீங்க, இங்கே அது ரன் ஆகும். நீங்கள் சேவ் பண்ண இங்கே மாறிக்கிட்டு இருக்கும் ஹாட் ரீலோட். ஸோ இப்போ பிரச்சனை இல்லை. ஸோ இது ஈஸி. அண்ட் என்ன இது இப்படி வெப் ப்ரௌசரில் நீங்கள் ரன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒருக்கா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒருக்கா ஒரு விஷயம் இன்ஸ்டால் பண்ணணும். அது என்பிஎக்ஸ் எக்ஸ்போ இன்ஸ்டாலால ரியாக்ட் டொமும் ரியாக்ட் நேட்டிவ் வெப் அண்ட் ஒன்றையும் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் அப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக நீங்கள் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் லைக் ரன் பண்ண முடியும். அதை தான் நான் இதில் சொல்லியிருப்பேன். மூன்றாவது உங்களோட கோடிங் அடிக்கிறதுக்கு ஒரு விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் வேணும். அப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க. அதைத்தான் இங்கே என்னுடைய ப்ரௌசரில் விஷுவல் ஸ்டுடியோ கோட், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, எக்ஸ்போ கோ ஆப் அண்ட் நோட் ஜேஎஸ் காட்டியிருக்கும். இந்த விஷயங்களை நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணி என்வாரன்மெண்ட்டை செட்டப் பண்ண பிறகு உங்களோட முதல் ப்ராஜெக்ட்டுக்கு வாரீங்க. ஸோ முதல் ப்ராஜெக்ட்ன்றது ஒன்றும் இல்லை, உங்களுடைய ப்ராஜெக்ட் லொக்கேஷனுக்கு வாங்க. நான் ப்ராக்டிசஸ்க்குள்ள டே 1 ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். ஸோ டே 1 ஃபோல்டர்களை வந்து கிளிக் பண்ணி இதில் சிஎம்டின்னு கொடுத்தேன். சிஎம்டின்னு கொடுத்த பிறகு தட் இங்கே நான் அதே லொக்கேஷனில் கோட் ஸ்பேஸ் டாட்னு கொடுத்தா இந்த லொக்கேஷனுக்கு எது டே 1 இந்த லொக்கேஷனுக்கு என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகும். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆகும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் ஆன பிறகு ஃபர்ஸ்ட் கமாண்ட் நான் கொடுத்தது ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் நான் கொடுத்தது என்ன, சரி இதில் அந்த கமாண்ட் அது காட்ட முடியும் ரைட். நான் டைப் பண்ணி காட்டுறேன் ரைட். ஸோ பேசிக்காக இதில் நான் டைப் பண்ண கமாண்ட் ரைட் எக்ஸிட் பண்ணுறேன். என்ன கமாண்ட் கொடுத்தான், என்பிஎக்ஸ் கிரியேட். ஸோ என்பிஎக்ஸால கிரியேட் பண்ணுங்க ஒரு எக்ஸ்போ ஆப்பை. அதுக்கு ஒரு பேர் வச்சேன் சிம்பிள். இது நான் வைக்கிற பேர். ஒரு டெம்ப்ளேட்டை பிளாங்கா விடுங்க, அதான் டெம்ப்ளேட் பிளாங்க். இப்போ கொடுத்தனோட ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆச்சு. அதான் என்ன சிம்பிள் ஆப் பண்ற பேர்ல ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆச்சு. தென் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள நான் வரணும், அப்பதான் அந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண முடியும். அதுக்காக நாம செஞ்ச வேலை தான் என்ன, சிடி பண்ணுங்க. ஸோ சிடி பண்ணுங்கன்னா சேஞ்ச் டைரக்டரி பண்ணுங்க. டே 1ல இருந்து சிம்பிள் ஆப்புக்குள்ள வாங்க. இப்போ பாருங்க சிம்பிள் ஆப்புக்குள்ள இருக்கும். ஸோ சிம்பிள் ஆப்புக்குள்ளே இருக்கும். இனியும் நான் ரன் பண்ணலாம். அதனாலதான் நான் ரன் பண்ண வழிகிட்டேன் என்பிஎக்ஸ் எக்ஸ்போ ஸ்டார்ட். ஆனா வெப் ப்ரௌசர்ல ரன் பண்றதா இருந்தா முதல்ல அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணும். அதனாலதான் என்பிஎக்ஸ் எக்ஸ்போ இன்ஸ்டால் ரியாக்ட் டொமும் ரியாக்ட் நேட்டிவ்
இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்புறம் என்னால ரன் பண்ண முடியும். ஸோ அதனால அப்படி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும். ரைட், இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம என்பிஎக்ஸ் எக்ஸ்போ ஸ்டார்ட்டை கொடுத்தோம். ஸ்டார்ட்டை கொடுத்ததால எனக்கு இப்படி ஒரு ஏரியா வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் திருப்ப ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ண பிறகு என்பிஎக்ஸ் எக்ஸ்போ ஸ்டார்ட்டை கொடுத்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் வருதுன்னு வடிவா பாருங்க இதுல. ரைட், ஸோ பண்ட்லர் ஸ்டார்ட் ஆகுது. மெட்ரோ பண்ட்லர் ஸ்டார்ட் ஆன பிறகு ரைட் எங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். முதலாவது ஆப்ஷனை பாருங்க, கியூஆர். நீங்க எக்ஸ்போ கோபை வச்சு ரன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டும் வைஃபை ஒரு ரெண்டுல இருந்தா சரி. ஓகே, அது இல்லைன்னு சொன்னா அடுத்தது மெட்ரோ வெயிட்டிங். லைக் இப்போ என்னது ஸ்கேன் கியூஆர் பண்றது ஓகே. அப்படி இல்லாட்டி வெப்ல பாருங்க, இந்த லோக்கல் ஹோஸ்ட் இதை நான் இப்படி கிளிக் பண்ணேன்னு சொன்னா நார்மலா என்னுடைய வெப் ப்ரௌசருக்கு என்ன செய்யணும், இது வரணும். ஸோ இதான் இந்த இடத்துல வருது. பேசிக்கா சிம்பிள் இப்போ ரன் ஆகுது. ரைட், இது ஒரு விஷயம். அப்படியும் இல்லைன்னு சொன்னா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் உங்கள்ட்ட இருக்குன்னு சொன்னா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்ன்றது இங்கே ஏன் ப்ரெஸ் பண்ண சொல்லி நாம ஒன்றும் இல்லை, ரன்னிங்ல இருக்குமே ஏ கொடுத்தா ஓகே. இல்ல இப்ப ரன் பண்ணிக்கிறத ஸ்டாப் பண்ணா கண்ட்ரோலோட சி கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆகும். ரைட், ஸ்டாப் ஆயிடுது. ஸ்டாப் டு சர்வ். ரைட், இவ்வளவு தான் விஷயம். ஸோ பேசிக்கா இந்த அளவு தான் இனிஷியலா ஒரு ப்ராஜெக்டை ரன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கான கமாண்ட்ஸ். ரைட், என்வயர்மெண்ட் செட்டப். ரைட், ஸோ இப்போ நான் இதெல்லாம் க்ளோஸ் பண்றேன். ஸோ எனக்கு இனி ஏவிடிக்குள்ள நான் வர மாட்டேன். நான் ஒன்று ப்ரௌசர்ல அல்லது எக்ஸ்போக்குள்ள ரன் பண்ண சொல்றேன். ரைட், இதுதான் விஷயம். ரைட், அப்போ கன்செப்ட் என்னன்னு சொன்னா அப்போ நம்ம கிட்ட இனி ஒரு சைட்ல ப்ரௌசர் ஸ்கிரீன் இருக்கும். அதில் நம்ம ஆப்பை டெவலப் பண்ணுவோம், பார்க்கலாம். நம்ம கிட்ட இங்கால ஒரு என்வயர்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த கோடிங் என்வயர்மெண்ட்ல நம்ம கோடிங் அடிக்கலாம். ரைட், நமக்கு தேவையான எல்லா விஷயமும் செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு என்வயர்மெண்ட் செட்டப்ல ஒரு ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கான எல்லா செட்டப் பண்ணி நம்ம சர்வ் பண்ற ஃபைல்ஸ்களை ஒரு ஒர்க் பிளேஸ்ல தனியாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டா ஈஸி. ரைட், இவ்வளவு தான் பேசிக்கா உங்களுக்கு முதல் நாள்ல புரிய வேண்டிய அந்த ஸ்ட்ரக்சர் விஷயம். இனி இதுக்குள்ள கடைசியா சொல்லக்கூடிய விஷயம், ஒரு சிம்பிள் ஆப்னு சொன்னோட பாருங்க, நான் என்பிஎக்ஸ் கிரியேட் எக்ஸ்போ ஆப்னு கொடுத்து சிம்பிள் ஆப் டெம்ப்ளேட் பிளாங்க்னு கொடுத்த உடனே இத்தனை ஃபைல்கள் அதுவே தந்திருக்கு. அதுல ஒன்னே பார்த்தோம்னு சொன்னா இது எக்ஸ்போ ரன் ஆகிறதுக்கான தேவையான விஷயங்கள் வச்சிருக்கிற விஷயம். அவ்வளவுதான். இது ஒன்று. அடுத்த விஷயம் அசட்ஸ்ன்றது வளமையா அது கொஞ்சம் ஐக்கன்ஸ்களை வச்சிருக்கு. நம்ம பாவிக்கிற போட்டோஸ்கள்ல இருந்து அதுகளும் நாம இங்கதான் கொண்டு வந்து சர்வ் பண்ண போறோம். அடுத்தது நாம இப்ப யூஸ் பண்ண போற பேக்கேஜஸ் மொடியூல்ஸ்கள் தேர்ட் பார்ட்டி மொடியூல்ஸ்கள் எல்லாமே இங்க தான் இன்ஸ்டால் பண்ணும். நோட் மொடியூல்ஸ் இந்த ஏரியாக்குள்ள. அதுக்கு பிறகு நாம இதை ஆன்லைன் ரெப்போசிட்டரிக்கு புஷ் பண்ண போறோம்டா எதை இன்ஸ்டால் பண்ணணும், எதை புஷ் பண்ணணும், எதை புஷ் பண்ணக்கூடாது இந்த லிஸ்ட் அதுவே வச்சிருக்கு. இதெல்லாம் நாம சேர்த்தவில்லை, இது ஜஸ்ட் இருக்கு, நம்ம விளங்கிட்டா சரி. நம்மளோட முதல் பேஜ் இப்ப ரன் ஆகுது இல்லையா, நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் கொடுத்த உடனே ப்ராஜெக்ட் ரன் ஆகுது இல்லையா, அந்த ரன் ஆகுற அந்த பேஜ் வேற எதுவும் இல்லை, இதுதான் ஆப் ஜேஎஸ். இதுல பாருங்க ஒன்று இருக்குது, இந்த ஓப்பன் அப் ஜேஎஸ் டு ஸ்டார்ட் ஒர்க். இந்த வாசனை தான் நாங்க வந்துகிட்டு இருக்கு. ஒரு வியூ, ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ், இதைத்தான் நாம அங்க பாத்துட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்டா பாக்குற அந்த ஸ்கிரீன் தான், இந்த ஸ்கிரீன்ல தான் இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்டைல் ஷீட் மாதிரி இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆப்புக்குரிய ஃபைல் ஜேசன் ஃபைல்கள், ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன், அது இப்போ தேவையில்லை. ரைட், ஸோ அடுத்த விஷயம் பேக்கேஜ் லொகேஷன். நாம என்ன அது மாடியூல்ஸ் இன்ஸ்டால் பண்றோம்னா அதுகளை பற்றிய டீடைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற ஏரியா இவரும் இவர். ரைட், என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கு, இப்போ நம்ம எக்ஸ்போ ரியாக்ட் டோம் இதெல்லாம் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த விஷயம்லாம் இங்க இருக்கு. ரைட், அப்போ இதுதான் அந்த கன்செப்டுகள் ஸ்கிரிப்ட். லைக் ஸோ இதுதான் ஒரு பேசிக் எம்டி ஆப். ஒரு எம்டியா இருக்கிற ஒரு ஆப்பை நாம டெவலப் பண்ண உடனே வந்த விஷயங்கள் இவ்வளவும். இதுதான் இவ்வளவும் கிளியரா இன்றைக்கு கதைச்ச இந்த அளவு விஷயங்களும் முதல் கிளியரா இந்த என்வாயர்மெண்ட் செட்டப் சம்பந்தமா நாம இன்னும் வேற ஒன்றும் கிடைக்கல. நம்ம ஜஸ்ட் என்வாயர்மெண்ட் செட்டப் கதைச்சிருக்கோம். ப்ராஜெக்ட் உருவாக்குறது, ரன் பண்றது, எதுல ரன் பண்ணலாம், எப்படி ரன் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் பண்ணலாம், என்னென்ன பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும், என்னென்ன செக் பண்ணி பார்க்கணும், என்னென்ன ஒர்க் பிளேஸ், என்னென்ன எடிட்டர்ஸ், என்னென்ன கோடிங் பேக்ரவுண்ட்ஸ் தேவை என்ற விஷயங்களை மட்டும்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவ்வளவும் முதல் உங்களுக்கு கிளியரா என்று கேட்கிறேன். யாருக்காவது கேள்விகள் இருக்கா? தாராளமா கேட்கலாம். ஏதாவது விஷயங்கள் இஷ்யூ இருக்கு, கேள்விகள் இருக்குன்னு சொன்னால் தாராளமா கேட்கலாம். இல்ல விளங்கி சென்ற ஒரு பதில போடுங்க, சட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. அதை தவிர முக்கியமான விஷயம், இன்றைக்கு இப்ப செஞ்ச விஷயத்த நீங்க உங்களோட மிஷின்ல லேப்ல செய்து ஒரு ஃபோல்டரை தனியா கிரியேட் பண்ணி ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணி ரன் பண்ணி பார்க்காமல நாளைக்கு நான் செய்ய போற விஷயத்த பார்ப்பீங்களா இருந்தா உங்களுக்கு இதை அடுக்கி கொண்டு போக விளங்கி கொண்டு போற மாதிரி இருக்கு. நான் அதுக்கப்புறம் ஒன்றும் புரியாது. ஸோ நான் எதிர்பார்க்கறது நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கு செஞ்ச விஷயம் அவ்வளோ தெரியும். இது ஒரு மணி நேரம் தானே, நீங்க ஒரு மணி நேரத்தில் நீங்க இன்னொரு ஒரு மணி நேரம் மெனக்கிட்டு செஞ்சீங்கன்னா சரி, செஞ்சு பார்த்துட்டீங்க என்றால் நாளைக்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ. ரைட், திஸ் திங். ஸோ வேறு ஏதாவது விஷயங்கள் என்ற கேட்கணும்னு சொன்னால் தாராளமாக கேட்கலாம். அதர்வைஸ் எல்லாம் ஓகேன்னு சொன்னால் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் த கிளாஸ் இஸ் ஓவர். யூ கேன் லீவ் ரைட் நவ். ஹேவ் அ குட் நைட். பை.